ஓம் சாந்தி 11/3/2025 காலை வகுப்பு. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறார். நம்மளா இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முறையை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை சுகம் மற்றும் அமைதியான உலகத்திற்கு அழைத்து செல்ல பாபா வந்திருக்கின்றார். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில் தான் அமைதி இருக்கின்றதுன்னு சொல்றாரு. இப்போ நம்மளை பாபா எங்கே கூப்பிட்டு வந்திருக்காருன்னா சுகம் மற்றும் அமைதியான உலகத்துக்கு. அதான் நம்ம கேட்டோம், எங்கேயாவது ஒரு நிம்மதியான இடத்துக்கு கூப்பிட்டு போங்கன்ட்டு. அதுக்காக பாபா வந்திருக்கிறாரு. சாந்தி தாமம் தான் சாந்தி நிறைஞ்ச இடம். சுகதாமம் வந்து சொர்க்கம், அங்கே சுகம் நிறைஞ்ச இடம், அங்கே தான் அமைதி இருக்கிறதுன்றாரு. கேள்வி: இந்த யுத்த மைதானத்தில் மாயை அனைத்தையும் விட முதலில் எந்த விஷயத்தில் சண்டையிடுகிறது? இப்போ நமக்கு மாயாவோட போர், மகாபாரத யுத்தம்னா அந்த ஒரு ஆத்மாவுக்கு இந்த மாயாவோட மல்யுத்தம் நடக்குது. இந்த 5 விகாரத்தோட நமக்கு போர். அதை நம்ம விட்டாதான் பாபா கூட போக முடியும். அப்போ அந்த மாயா வந்து நம்ம வந்து பிகே ஆகும்போது நமக்கு எந்த விஷயத்துல நமக்கு சண்டையிடுதுன்னா பதில் நிச்சயத்தின் மீது. அதாவது நம்ம பாபா மேல நிச்சயம் இருக்கு இல்லையா, அந்த நிச்சயத்தை வந்து கவுக்கிறதுக்குன்னு முயற்சி பண்ணும். பிகேலேருந்து நான் பிகே ஆக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணும் மாயா. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். போக போக நிச்சயத்தை உடைத்து விடுகிறது. போக போக நிச்சயம் வந்து அப்படியே தடுமாறும். என்னடா இது, நீடிக்க முடியுமா தெரியல, அந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்ம நிச்சயத்தை வந்து நமக்கு உடைத்து விடுகிறதுன்றாரு. ஆகையினால் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். அதனால மாயாட்ட நிறைய பிகேஸ் தோல்வி அடைந்துடுறாங்கன்றாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க வீக் பாயிண்ட்ல வந்து வச்சு அடிக்கும். அனைவருடைய துக்கங்களையும் போக்கி சுகத்தை அளிக்கக்கூடியவர் தான் நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா வந்து பாபா சொல்றாரு, என்னதான் மாயா உங்களை வந்து நிச்சய புத்தி இழக்க வச்சாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாருடைய துக்கத்தையும் போக்கி யார் வந்து சுகம் அடிக்கக்கூடியவர், யார் கொடுக்கிறார்? அவர் தான் வந்து நமக்கு இப்ப ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்புறம் நாடகத்தின் முதல் இடை கடைசி ஞானத்தை நமக்கு அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு என்ற நம்பிக்கை உங்களுக்கு உறுதியாக இருக்குமானால், கடைசி வரைக்கும் இந்த நம்பிக்கை உங்களுக்கு உறுதியா இருக்குமானால் நீங்க மாயையிடம் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா நடுவில் நிறைய டெஸ்ட் பேப்பர் வந்து நம்மளை வந்து வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணும் மாயா வந்து. என்ன மாதிரிலாம் வந்து ஒரு சில விஷயம் வந்து இங்கே வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு, இங்கே வந்ததுனால தான் எனக்கு சோதனைலாம் வருது, இல்லைன்னா என்னமோ அப்படியே கலியுகத்தில் நம்ம என்னமோ சாதனை படித்து அப்படியே பெரிய அப்படியே பீக்கில் நம்மளை எல்லாரும் புகழற மாதிரி தான் நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் வந்து அதெல்லாம் கிடையாது. எங்கேயாவது நமக்கு பாபா இருக்கிறாரு. அங்கே கலியுகத்தில் யார் இருக்கிறா? நம்ம அனாதையாக இருந்தோம், அனாதையாக வாழ்ந்தோம். சங்கமயுகத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வந்து அனாதை வாழ்க்கை தான். அது யாருமே நம்ம கூட கிடையாது. அதுவும் ஒரு போராட்டமான லைஃப் தான். ஆனா இங்க வந்து வந்த பிறகாவது நமக்கு வந்து பாபா கூட இருக்கிறாரு, அந்த தைரியமாவது இருக்குது. எதா இருந்தாலும் பாபாட்ட சொல்லிடுறோம். எதா இருந்தாலும் குழந்தை மாதிரி போய் பாபாட்ட சொல்லிட்டு, பாபா இதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நிம்மதியா படுத்து தூங்குறோம். இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு தூக்கம் கூட வராது. இப்பயாவது நிம்மதியா தூங்குறோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். நமக்கு வந்து யார் நம்மள அந்த துக்கத்துல இருந்து சுகத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு, நமக்கு யார் இந்த முதலிடை கடை ஞானத்தை கொடுத்தவர், இதெல்லாம் உறுதியா நமக்கு அந்த நிச்சயம் இருக்குன்னா நம்ம ஒருபோதும் பாபா விட்டு போக மாட்டோம். மாயாட்ட ஒருபோதும் நம்ம தோல்வி அடைய முடியாதுன்னு சொல்றாரு. பாட்டு இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து பாடலோடது. ஓம் சாந்தி. யாருக்காக சொல்றாங்க, எங்கே கொண்டு செல்ல வேண்டும்? இப்ப பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து யாருக்காக சொல்றாங்க? ஆத்மாவை தான் கூட்டிட்டு போனோம், எங்க கொண்டு செல்ல வேண்டும், எப்படி அழைத்து செல்ல வேண்டும் சொல்லி பாபா கேக்குறாரு. இதை உலகத்தில் உள்ள யாருமே தெரிஞ்சிருக்கவில்லை. இப்ப நம்ம போகணும், ஆனா எங்க போகணும், எப்படி போகணும், எப்படி யார் கூட்டிட்டு போவாங்க, எப்படி அழைத்து செல்லணும், இதெல்லாம் யாருக்குமே உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம போகணும், ஆனால் இந்த உடம்பு இல்லாமல் போகணும். உடம்பை விட்டுட்டு ஆத்மா தனியாக தான் பறந்து போகும். கடவுள் தான் வந்து நம்மளை கூட்டுட்டு போவார். எப்படி கூட்டுட்டு போவார் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. பிராமண குல பூஷணர்களாகி நீங்களும் கூட வரிசை கிரமமான முயற்சியின்படி தான் இதெல்லாம் தெரிந்துள்ளீர்கள் சொல்றாரு. யார் இவருக்குள் பிரவேசித்திருக்கிறாரோ, யார் நமக்கு தன்னுடைய மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடைசி ஞானத்தை சொல்லி கொண்டிருக்கிறாரோ, அவர் அனைவருடைய துக்கங்களையும் போக்கி அனைவரையும் சுகமுடையவர்களாக இவர் மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. யார் இந்த பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்கிறாரோ, யார் நம்ம நம்ம அவருடைய ஞானம் மற்றும் படைப்பு இந்த படைப்பு இந்த உலகத்தினுடைய முதல் இடை கடைசி ஞானத்தை யார் சொல்லிட்டு இருக்கிறாரோ அவர் தான் வந்து எல்லாருடைய துக்கத்தையும் போக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாருடைய துக்கத்தையும் சுகமா மாத்திட்டு இருக்கிறாருன்றது நமக்கு தான் தெரியும். இது ஒன்றும் புதிய விஷயம் அல்லன்றாரு. பாபா கல்பமாக வராரு. இது இது ஒன்றும் புதுசே இல்லை, நத்திங் நியூன்றாரு.
புதுசே இல்ல. இது போன கல்பம் இப்படிதான் நடந்துச்சு. இப்பயும் நான் அப்படிதான் வந்து உங்க மனச மாத்திட்டு இருக்கிறேன்றாரு. கல்ப கல்பமாக வராரு. அனைவருக்கும் ஸ்ரீமத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபாவும் அவரே தான். சிவபாபா கூட அவரே தான். நாமும் கூட அதே குழந்தைகள் தான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்ப நமக்கு தெரியும் இவர் அவர்தான். நான் கூட நானும் அதே தான். நான் அவருடைய குழந்தை தான். இவரு அவர்தான் அப்படின்னு தான் நம்ம பாபா மீட்டுக்கே போவோம் இல்லையா? போன கல்பம் நான் இதே டைம்ல தான் பாபா மீட்டு போனேன். போன கல்பம் இதே நேரம் தான் நான் பாபாவை சந்திச்சேன். அந்த ஒரு உணர்வு நமக்கு வரும் இல்லையா? குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்க வேண்டும் சொல்றாரு. குழந்தைகளை சாந்திதாமும் சுகதாமும் அழைத்து செல்வதற்காக நான் வந்துள்ளேன் என்று பாபா கூறுகின்றார். கடவுள் வரார். கடவுள் எதுக்காக வரார்? நல்லது செய்தா வரார். நம்மள அமைதியான உலகத்துக்கும் சுகமான உலகத்துக்கும் அழைச்சிட்டு போதான் வந்திருக்கிறார். ஆனால் மாயை நிச்சயம் ஏற்பட விடுவதில்லை. ஆனா மாயா புத்தியில வந்து உட்காந்திக்கும். புத்தியில தான் மாயா உட்காந்துருக்கும். புத்தியை வச்சுட்டு நம்மளை கெடுக்கும் போட்டு. இவங்க சொன்னா ரைட்டா, இது கரெக்டா, தப்பா அப்படின்னு 1008 இது சந்தேகத்தை புத்தியில கொண்டு வந்து விடும். மனசும் அது சொன்ன மாதிரி கேட்டுக்கிட்டு மனசு போன போக்குல போகிறதுக்காக முயற்சி பண்ணும் இந்த ஆத்மா. அதனால இந்த மாயா வந்து அந்த ஆத்மாவை தவறா வழி நடத்தும். அதனாலதான் சொல்றாரு மாயை வந்து நிச்சயம் ஏற்பட விடுவதில்லைன்னு சொல்றாரு. சுகதாமத்திற்கு செல்ல செல்ல தோல்வி அடைய வைத்து விடுகிறது. இப்ப நம்ம முயற்சி வந்து பின்னாடி இருந்து போறோம். பின்னாடி இருந்துன்னா கலியுகத்துல இருந்து அப்படியே துவாபரயுகம், துவாபரயுகத்துல இருந்து திரேதாயுகம், திரேதாயுகத்துல இருந்து சத்தியுகம். இந்த மாதிரி ரிவர்ஸ்ல வந்து நமக்கு வந்து நம்ம தூய்மையாயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா பாபா ஞானம் கேட்டு கலியுக லாஸ்ட்ல இருந்து அப்படியே துவாபரயுகம், துவாபரயுகத்துல இருந்து ரிவர்ஸ்ல வந்து ஏணிப்படி வந்து நம்ம இறங்கி வந்தோம் இல்லையா? இறங்கி வந்தது அப்படியே ரிவர்ஸ்ல ஏறி சுகதாமத்துக்கு நம்ம போறோம். அப்ப ஏறும்போது நம்ம மேல போக போக நம்ம தோல்வி அடைய வைக்குதுன்றாரு. சொர்க்கத்தினுடைய அந்த சதோபிரதான ஸ்திதிக்கு நமக்கு வரும்போது நம்மள போக போக தோல்வி அடைய வைத்து விடுகிறதுன்றாரு. இது யுத்த மைதானம் அல்லவா? இது ரொம்ப யுத்த மைதானம் சொல்றாரு. இதுல ஏன்னா மாயாவோட நமக்கு மல்யுத்தம் நடக்குது. ஓங்கி ஒரு அறை விடுது. எங்கன்னா அந்த அகங்காரத்துல நான்ட்டு வரும்போது ஓங்கி அறையும் பாருங்க. அப்ப நம்ம விழுந்துருவோம். ஐயோ நடாது, நம்ம தேவதையா ஆகணும்னு பாபா சொல்றாரு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. நான்றதுல வந்து மாட்டிக்கிறோம். அந்த நான்ற அகங்காரம் வந்தா உடனே ஓங்கி ஒரு அறை விடும் மாயா. அப்புறம் மரியாதையே இருக்காது நமக்கு. அப்பதான் தெரியும் அப்ப நம்ம தேவதையாகவே முடியாது போல அப்படின்ற மாதிரி நமக்குள்ளார இவ்வளோ சம்ஸ்காரம், இந்த மாதிரி பழைய சம்ஸ்காரம்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து நமக்கு காட்டும். நமக்கு வந்து மாயாவும் வந்து நல்லதுதான் செய்யும். நமக்கு காட்டும் எந்த இதுல நம்ம பலவீனம் இருக்குன்றத நமக்கு காட்டும். அதுக்கப்புறம் பாபா நினைச்சு நினைச்சு நம்ம அந்த பலகீனத்தெல்லாம் அழிப்போம். இது மாதிரிதான் யுத்த மைதானம் இப்ப நடக்குது நமக்குள்ளார. இது வந்து கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தம் நடக்குதுன்ற மாதிரி இது நடக்குது உள்ளுக்குள்ளார. சரீர பலத்தினால் அந்த யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் இருக்குல்ல, 3ஆம் உலக போர், அந்த வெளியில இருக்கிறதெல்லாம் அந்த சரீர பலத்தின் மூலமா போர் நடக்குது. ஆனா இது யோகா பலத்தினுடையது. நீங்க எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கணும்னு உக்காரீங்களோ அப்பதான் மாயா புத்தியில ஒரு போரே புரியும். பாபாவை தவிர மத்ததெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பாபா கிட்ட போவாது, பரந்தாமத்திட்ட போவாது. சொர்க்கத்தை நினைக்க கூடாது. இங்கேயே தான் புத்தி சுத்திட்டு இருக்கிறோம். இங்க கீழே உள்ள விஷயங்கள்ல தான். இதுதான் ஒரு மாயாவுடைய மல்யுத்தம். இது வந்து யோக பலத்தினுடையதுன்றாரு. யோக பலம் மிகவும் புகழ் வாய்ந்ததாகும் சொல்றார் பாபா. ஆகையினால் தான் அனைவரும் யோகம் யோகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அந்த யோகான்றது ரொம்ப புகழ் வாய்ந்ததுன்றார். இந்த பாரதத்தின் பழமையான யோகம்ட்டு புகழ் வாய்ந்ததா இருக்குது. அதனால யோக சக்தின்றது மிகவும் புகழ் வாய்ந்தது. அதனால தான் எல்லாரும் யோகா யோகான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்றாரு. நீங்கள் இந்த யோகத்தை ஒரு முறை தான் கற்றுக்கொள்கிறீர்கள். ஆனா இந்த ஒரு பிறவி சங்கம யோகத்து கடைசி பிறவில தான் இந்த யோகாவை ராஜ யோகத்தை நம்ம கத்துக்கிறோம். அதாவது புத்தி மூலமா யோகா செய்யறது. இதன் மூலமா எல்லா சக்திகளும் நமக்கு கிடைச்சிடுது. அஷ்ட சக்திகளும் கிடைச்சிடுது. இந்த அவங்களாம் இந்த சித்து வித்தை, அந்த மாய வித்தை, அதெல்லாம் அந்த கூடு விட்டு கூடு பாயுது, இதெல்லாம் சித்தர்கள் செய்யறாங்கல்ல, அதெல்லாம் விட பவர்ஃபுல்லானவங்க நம்ம. அவங்களெல்லாம் விட பவர்ஃபுல்லானவங்க ராஜயோகிகள். ஆனா நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு பாபா சொல்லிக்கிறாரு. நமக்கு தெரியும் இங்க இருந்துகிட்டே கூட நம்மளால ஒரு 10 மைல் தூரம் தாண்டி போய் சேவை செய்ய முடியும். ஃபரிஸ்தாவா பறந்து நம்மளால சக்தி கொடுக்க முடியும். அங்க இருக்கிறவங்களுடைய மனசை வந்து நம்மளால மாத்த முடியும். அந்த அளவுக்கு சக்தி எல்லாம் வந்து பாபா வந்து நம்ம கொடுக்குறாரு. ஆனா ஒருநிலை சக்தி இருந்தா மனசு புத்தி பாபா மட்டும் நினைச்சா அந்த வேலை நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். காட்சிகள்லாம் கிடைக்குன்றாருல. அது மாதிரி நம்ம தேவதைகளால, அதாவது தேவதைகளா வாழ்ந்தவங்க ராஜயோகம் பயின்றவங்களால அந்த மாதிரி அவங்களால எது வேணாலும் செய்ய முடியும். ஆனா பாபா வந்து இந்த சில மற்ற அவங்க அந்த சாமியார்கள் செய்யற அந்த அஷ்டாங்க யோகம், இந்த கூடு விட்டு கூடு பாயறது, தனித்தனியா உடம்ப கழட்டி வைக்கிறது, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பாபா.
அந்த மாதிரி இந்த சித்திகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நமக்கு சேவை செய்யறது, அதே சித்திகளை யூஸ் பண்ணி நீங்க சேவை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி அவர்கள் அனைவரும் அநேக விதமான அடயோகங்களை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அடயோகங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. மூச்சு பயிற்சி, அந்த பிராணாயாமம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பாபா எப்படி யோகம் கற்றுக் கொடுக்கின்றார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனா சிவபாபா வராரு, எப்படி யோகா கற்றுக் கொடுக்குறாருன்ட்டு அவங்களுக்கு தெரியல. அவங்க அந்த உடம்ப வச்சு யோகா சொல்லி கொடுக்குறாங்க. அவர்கள் பழமையான யோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவர் அதே பாபா தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்க தெரிந்துள்ளீர்கள். இவர் அதே சிவபாபா தான். சிவபாபானா கடவுள் தான். அவர் தான் நமக்கு புத்தி யோகம், அந்த ராஜ யோகத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இது உடம்புக்கான விஷயம் கிடையாது, ஆனா நீங்க புத்திக்கான விஷயம்தான். புத்தி மூலமா நீங்க யோகா பண்றீங்க, ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கிறீங்க. பரந்தாமம், சூட்சும உலகம், சாக்கார உலகம், இந்த சொர்க்கம், இதெல்லாம் நமக்கு என்னென்னு சொல்றாரு. அந்த புத்தியால நம்ம கேமரா மாதிரி புத்தி அது போட்டோ எடுக்கும், மனசுல பதிஞ்சிரும். அவ்வளவுதான். மனசுல காட்சி காட்சியா தெரியும். நம்ம அதை அப்படியே நம்ம புத்தி மூலமா யோகா பண்றோம். இது இப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் இருக்கும்ட்டு அந்த நினைவு பண்றோம். அதை பார்த்து பார்த்து நம்ம அது மாதிரி ஆயிரும். அடுத்த பிரிவுல அது மாதிரி ஆயிரும். அவ்வளவுதான். ஈஸியா நம்மளை மாத்திடுறாரு. இது புத்தி யோகம், ராஜயோகம். இதை கடவுளே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவரே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள்ட்டு நினைவு செய்யறாங்கன்னு சொல்றாரு. கடவுளை தான் எல்லாரும் பதித்த பாவனர்ன்ட்டு நினைவு செய்யறாங்க. அமைதி எங்க இருக்குமோ அப்படிப்பட்ட இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் சொல்லி நம்ம கூப்பிடுறோம். சாந்தி தாமம் சுகதாமத்தில் தான் அமைதி இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. துக்கதாமத்தில் அமைதி எங்கிருந்து வந்தது? பாபா கேக்குறாரு, என்ன எங்கேயாவது கூட்டு போங்க, எங்கே நிம்மதி அங்கே ஒரு இடம் வேண்டும் அப்படின்லாம் பாடுறாங்க. அப்பனா அந்த அமைதி எங்க இருந்து வரும்? இந்த உலகத்துலவே எங்க அமைதி வருமா? இங்க எங்கதான் நீங்க காட்டுக்கு போனாலும் அங்க ஒரு புலி துரத்தும். இல்ல மனுஷங்களே நம்ப முடியாது. கையில காதுல அதெல்லாம் எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, கொலை பண்ணி போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இது ஒரு உலகம். நம்ம எங்கேயுமே அமைதின்ட்டு போக முடியாது. இருக்கிற இடமே நம்ம அமைதியா இருந்துக்கலாம். அதனால துக்கதாமத்தில் அமைதி எங்கிருந்து வந்ததுன்றாரு. அமைதி இல்லாத காரணத்தினால்தான் நாடகத்தின்படி பாபாவே இப்ப வருகின்றார். இப்ப அமைதியே இல்லாத நேரத்துல டிராமா படி கடவுளே வராரு. இது துக்கதாமமாகும் சொல்றாரு. அதான் சொல்லுவாரு, அதர்மம் எப்போ தலைவிரிச்சு ஆடுதோ அப்ப நான் அவதரிக்கிறேன்ட்டு கிருஷ்ணர் சொன்னதா சொல்லியிருப்பாங்க. கலியுகம் இறுதியில ஐயோ ஐயோ கர்ப்பிணி பெண்கள் ஐயோ ஐயோ, சின்ன சின்ன குழந்தைகள் 8 வயசு 9 வயசு பெண் குழந்தைகள்லாம் ஐயோ ஐயோன்னு கதறும் போது நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இப்ப நடக்குது. அதை விட மோசமா வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைகளை கூட விடுறதில்ல. அந்த அளவுக்கு மோசமான விகாரம் இப்ப விகாரி உலகமா இருக்குது இல்லையா? இந்த டைம்ல கடவுளே வர்றாரு. வரலன்னா இல்ல, அவரோட காரியம் செய்யறாரு. இங்கே துக்கமோ துக்கம் தான் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. துக்கத்தின் மலையை விழப்போகிறது. இப்ப எல்லாருக்குமே அவங்கவுங்க பண்ண கர்மாவின் அனுசாரம் அதை அனுபவிக்கிற நேரம் வந்துருச்சு இல்லையா? அதனால எல்லாருக்கும் துக்கம் தான். இப்ப என்ன நம்ம செய்யறோமோ அதனுடைய துக்கத்தை இப்ப அனுபவிச்சுட்டு, ஏன்னா கர்மா ரிட்டர்ன்ஸ்ன்ற மாதிரி கர்ம கணக்கு முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி ஆகணும். அதனால எல்லாருக்குமே துக்கத்தின் மலை விழப்போகிறதுன்றாரு. இதுல அஞ்ஞான தூக்கத்துல இருந்து நம்மளை மட்டும் ஞானத்தை கொடுத்து விழிக்க வைக்கிறாரு. அவர் பேச்சை யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அழவிடாம பாத்துக்கிறாரு. இல்லைன்னா நம்மளும் அழுதுட்டு தான் இருப்போம். ஏன்னா பழைய வாழ்க்கையில நம்ம ஞானம் இல்லாம அழுதுட்டு இருந்தோம். இப்ப ஞானம் இருக்கிறவங்க அழமாட்டாங்க. எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அல்லது என்னவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு துக்கம் கண்டிப்பாக ஏற்படுகிறது. இந்த துக்கதாமத்துல நரகத்துல எவ்வளவுதான் பணக்காரரா இருந்தாலும் ஜாலியாவா இருக்கிறாங்க. இல்ல வேற என்னதான் அப்படி சிஎம்மா பிஎம்மா இருந்தா கூட எல்லாருக்கும் உடம்புல பிரச்சனை வரும், இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வரும். ஒரு நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க கூட அவங்களால முடியாது. நம்மளாவது ஏதாவது தூங்கி எழுந்திருக்கணும், அவங்களால தூக்கமே அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது நடக்கும், நைட்ல எழுந்துச்சு ஓடணும். அதனால தூங்க கூட முடியாது. அப்ப ஏதாவது ஒரு துக்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுகிறதுன்றாரு. நாம் இனிமையான பாபாவோட அமர்ந்திருக்கிறோம். இப்ப நம்ம பாருங்க, இருக்கிறதுலே சுகமா நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மீட்டா பாபா, இனிமையான பாபாவோட நம்ம அமர்ந்திருக்கிறோம். அந்த தந்தை இப்போது வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. கடவுளே வந்துட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நாடகத்தின் ரகசியத்தை கூட இப்போது நீங்க தெரிந்திருக்கிறீங்க. நம்மை தன்னுடன் அழைத்து செல்ல பாபா இப்போது வந்துள்ளார். நமக்கு தெரியும் இந்த டிராமா எப்படி உருவாச்சு, எப்படி முடிய போகுது, கடைசியா பாபா எப்படி எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு, எல்லாமே நமக்கு தெரியும். நம்மள அவரோட அழைச்சிட்டு போவதான் பாபா வந்திருக்கிறாரு. பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு சொல்றாரு. ஏனென்றால் அவர் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை அல்லவா? அதனாலதான் கூறுகின்றார். இதை பற்றி தான் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தன என்ற பாடப்பட்டுள்ளது. சாஸ்திரத்துல கூட சொல்லியிருக்காங்க, ஆத்மாவும் பரமாத்மாவும் ரொம்ப காலம் பிரிஞ்சுட்டாங்கன்னு. ஏன்னா பரந்தாமத்துலதான் ஒன்னா இருந்தோம். அங்கிருந்து நடிக்க
கீழே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவரை பிரிஞ்சுட்டோம் இல்லையா? நம்ம தான் அவரை விட்டு தூரம் வந்துட்டோம். அவர் ஒண்ணும் நம்மள விட்டு தூரம் போகல. நம்ம அங்கருந்து ஓடியாந்துட்டு இங்க நடிக்க வந்துட்டு, உடனே "நீ எங்க போயிட்ட? என்ன விட்டுட்டு போயிட்ட. என்ன இங்க மாட்டி விட்டுட்டன்ட்டு" கடவுள வந்து கடவுளே நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அவர விட்டு நம்ம பிரிஞ்சு வந்துட்டு, எல்லா தப்பையும் நம்ம பண்ணிட்டு, "உன்னால தான் நான் கஷ்டப்படுறேன். இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா?" அப்படின்ட்டு அவர போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க கோயில்ல போயிட்டு. அதான் சொல்றாரு, நீங்க எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க. ஆத்மாவும், பரமாத்மாவும் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுன்ட்டு பாட்டு கூட இருக்கு. சாந்தி தாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் ஒன்றாக இருக்கின்றன. இப்போது பாபா வந்துள்ளார். மீதம் கொஞ்சம் ஆத்மாக்கள் அங்கே இருக்கின்றன சொல்றாரு. பாபா இந்த சங்கமயுகத்துல வந்தாலும், இன்னும் கொஞ்சம் ஆத்மாக்கள் மேல இருக்கிறாங்கன்றார். மேலேருந்து வந்து நடிக்க வந்துட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னா, இங்கேருந்து போற நேரம் வந்துரும். அப்ப எல்லாரும் போயாகணும். அப்ப எல்லாரும் மேலேருந்து இப்ப வந்துட்டு இருக்காங்க. அவர்களும் மேலிருந்து கீழே வந்து கொண்டே இருக்கிறார்கள் சொல்றாரு. இங்கே பாபா உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை தான் புரிய வைக்கிறார். வீட்டிற்கு சென்றவுடன் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். ஆனா இந்த 1 மணி நேரம் பாபா கிளாஸ்ல புரிய வைக்கிறாரு. ஆனாலும் இந்த கேட்ட ஞானம் ஒண்ணு கூட புத்தியில இருக்க எல்லாம் எரேஸ் ஆகி போகுது. வீட்டுக்கு போனா அந்த விஷயம் இந்த விஷயம் மாயா புத்தியில எதை எதையோ போட்டுருதா, அப்ப கேட்ட ஞானத்தையே மறந்துறீங்கன்றார். இது மிகவும் சகஜமான விஷயமாகும். மேலும் அனைவருக்கும் சுகத்தை வழங்கும் வள்ளல், அமைதியை வழங்கும் வள்ளலாக இருக்கக்கூடிய பாபா வந்து குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கின்றார். சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு பாபா சொல்றாரு, சுகம் அமைதி வந்து இங்கதான் கிடைக்கும், சுகதாமத்துல தான் கிடைக்கும். சுகம் வந்து சுகதாமத்துல, அமைதி வந்து பரந்தாமத்துல. அதை வழங்கக்கூடிய வள்ளல் பாபா வந்து வந்திருக்கிறாரு. அவர்தான் வந்து வள்ளலாக இருக்கிறாருன்றத நீங்க வந்து இப்ப குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. நீங்கள் எவ்வளவு குறைவானவர்களாக இப்ப இருக்கிறீங்க, நம்ம எவ்வளோ கம்மியா இருக்கிறோம் இப்ப பிகேஸ், மெதுவாக நீங்க வளர்ந்து கொண்டே செல்வீர்கள்ன்றாரு. உங்களுக்கு பாபாவோட மறைமுகமான அன்பு இப்ப இருக்கிறது. எங்கு வேடமானாலும் இருங்கன்னு சொல்றாரு. பாபா மதுபனில் அமர்ந்திருக்கின்றார் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கும். அப்ப பிரம்மா பாபா இருக்கும்போது அவர் நெற்றிபுரத்துல சிவபாபா இருக்கிறாருன்ட்டு நம்ம எங்க இருந்தாலும் நமக்கு புத்தியில இருக்கும்னு சொல்றாரு. என்னை மூலவதனத்தில் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இப்ப பாபா வந்து, நீங்க ஆனா பரந்தாமத்தை நினைவு செய்யுங்க, மேல நினைவு செய்யுங்க. எப்பயுமே பாபாவை மேல நினைவு செய்யுங்க. அப்பதான் நமக்கு அந்த தேகாபிமானம் போகும். ஆத்ம உணர்வு வர்றதுக்காக பாபா வந்து எப்பயுமே பரந்தாமத்துல என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய இருப்பிடமும் அங்கேதான் இருக்கிறது என்னும்போது கண்டிப்பாக பாபாவை நினைவு செய்வீர்கள். இப்ப நம்ம கூட நம்ம வீடே பரந்தாமம் தான். வீடு பேருன்னு சொல்றாங்கல்ல, வீடு பேரு அடையணும்னா 16 பெற்று பெருவாழ்வாக அப்படின்லாம் சொல்லுவாங்க. 16 கலைகளும் நிரம்ப பெற்று நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். அதே மாதிரி வீடு பேருன்னா பரந்தாமம். அது அங்கதான் இருக்குது இல்லையா? அது அது நம்மளுடைய இருப்பிடம். வீடு, நம்மளுடைய வீடு அது. ஆத்மாக்களின் இருப்பிடம் அதான். அப்ப அதை நினைவு பண்ணும்போது நீங்க கண்டிப்பா பாபாவை நினைவு செய்வீர்கள்ன்றாரு. அவரை தான் தாய் தந்தை என்று சொல்றாங்க. கடவுளை தான் தாயும் தந்தையும், சிவனை தான் போயிட்டு தாயும் நீயே தந்தையும் நீயே, அம்மை அப்பன்லாம் பாடுவாங்க இல்லையா? அவர் சரியாக இப்போது உங்களிடம் வந்துள்ளார்னு சொல்றாரு. யாரை நீங்க தாயின் தந்தைன்னு அழிச்சிங்களோ பக்தி மார்க்கத்துல, அவர் சரியாக அக்யூரேட்டாக இப்போது உங்களிடம் வந்துள்ளார் சொல்றாரு. நான் உங்களை அழைத்துச் செல்வதற்காக வந்துள்ளேன் என்று பாபா சொல்றார். ராவணன் உங்களை தூய்மையற்றவர்களாக தம பிரதானமாக மாற்றினான். ஆனா உங்க கஷ்டத்துக்கு யார் தெரியுமா காரணம்? இந்த மாயா தான். மாயா ராவணன். 5 தலை பெண்ணுக்கு, 5 தலை ஆணுக்கு, 5 விகாரம், காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்ன்ற பாம்பு தான் உங்களை இப்படி ஆக்கிடுச்சு. உங்களுக்குள்ளாரே இருக்கிற அந்த விகாரம் தான் உங்களை தூய்மையற்றவரா தமோ பிரதானமா ஆக்கிடுச்சுன்றார். இப்போது சதோ பிரதானமாக தூய்மையாக ஆகணும். இப்ப நம்ம தூய்மையா சதோ பிரதானமா மறுபடியும் தேவதை மாதிரி ஆகணும்ன்றாரு. தூய்மையற்றவர்கள் எப்படி செல்ல முடியும்? தூய்மை இல்லாம பரந்தாமத்துக்கு போக முடியாதுன்றாரு. ஏன்னா அங்க ஆத்மா தூய்மையாகி தான் போகணும். கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும்ன்றாரு. இப்போது ஒரு மனிதன் கூட சதோப்பிரதானமானவராக இல்லை. இப்ப கலியுகத்துல ஒருத்தவங்க கூட தூய்மையானவங்களா இல்லைன்றாரு. இது தமோ பிரதானமான உலகமாகும். இது மனிதர்களுடைய விஷயமே ஆகுன்றாரு. மனுஷங்க தான் இப்படி இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு தான் சதோ பிரதானம், சதோ, ரஜோ, தமோ என்பதின் ரகசியம் கூட புரிய வைக்கப்படுகிறது. பாபா குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கின்றார். இது மிகவும் சுலபமானதாகும்ன்றாரு. ஆத்மாக்களாகிய நீங்கள் தங்களுடைய வீட்டுல இருந்தீங்க. நீங்க பரந்தாமத்துல தான் இருந்தீங்க. அங்கே அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாக இருக்கின்றன. அங்க வந்து எல்லாருமே அவங்களோட ஒரிஜினல் நேச்சரே தூய்மைதான். தூய்மையா தான் இருந்தாங்க. அப்புறம் இங்க வந்துதான் எல்லாரையும் பார்த்து நடிச்சு எல்லாம் வீணா போயிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து தானும் சாப்பிட்றது, எல்லாரும் ட்ரெஸ் பண்றதை பார்த்து தானும் அந்த மாதிரி ஆகுறது, எல்லார பார்த்து அந்த 5 விகாரம் ஒட்டிக்கிச்சு. அதனால அங்க எல்லா ஆத்மாவும் தூய்மையா தான் இருந்தது. தூய்மையற்றவர்கள் அங்க இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதனுடைய பெயரே முக்தி தாமம் ஆகும். இப்போது பாபா உங்களை தூய்மையாக்கி அனுப்பி வைக்கின்றார்.
இப்போ பாபா நம்மளை திரும்ப தூய்மையாக்கி ஸ்ரீமத் படி நடக்க வச்சு நம்மளை பரந்தாமத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதை வரிசைக்கிரமாக யார் முயற்சி பண்ணுறோமோ அப்படியே தூய்மையாகி ஸ்ரீமத் படி அடி அடி நேற்று சொன்னார்ல, அடி அடி எடுத்து வைக்கும் போது உங்களோட இலக்கு வந்துரும்ன்றாரு. அப்போ யார் தூய்மையாகிறாங்களோ அவங்க சீக்கிரமாக வந்து கர்மாதித்தாயி போயிடுவாங்க. மீதி பேர்லாம் இங்கே இருந்து தண்டனை அனுபவிச்சு தான் வருவாங்க. அப்போ ஸ்ரீமத் படி நம்ம அடி அடி எடுத்து வைக்கணும். பிறகு நீங்கள் நடிப்பை நடிப்பதற்காக சுகதாமத்திற்கு வருகின்றீர்கள்ன்றாரு. அப்புறமா நம்ம நடிப்பை நடிக்கிறதுக்காக பரந்தாமம் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம சொர்க்கத்துக்கு திரும்ப வந்து நடிக்க வரோம். நீங்கள் சதோ ரஜோ தமோவில் வரீங்கன்னு சொல்லி சொல்கிறார். நம்ம தான் வந்து சதோவாக இருக்கிறோம், தூய்மையாக சொர்க்கத்தில் நடிக்கிறோம். அப்புறம் ரஜோ பிரதானமாக ஆகிறோம் துவாபர யுகத்தில். அப்புறமா கடைசியாக கலியுகத்தில் தமோ பிரதானமாக எல்லாரும் ஆகிற மாதிரி நம்மளும் ஆயிட்டோம். அவ்வளோதான் சொல்கிறாரு. நீங்களே தான் அந்த ஒரு பொருள் எப்படி ஃபஸ்ட்டு வாங்கும் போது நல்லா இருக்கு, அப்புறம் வீணாக போயிடுது இல்லையா, அதே மாதிரி தான் ஆத்மாவும் நடிக்க வரும்போது நல்லா இருக்கு, அப்புறம் போக போக அப்படியே கழுதை தெரிஞ்சு காட்டருமானம் கதையா எல்லாம் ஒட்டிக்குது, எல்லா விகாரமும் ஒட்டி நம்மளே அறியாம நம்ம வீணாயிட்டோம். அப்ப நீங்க தான் இந்த மாதிரி இந்த 3 நிலையில வரீங்கன்னு சொல்றாரு. பாபா எங்கே அமைதி இருக்கின்றதோ அங்கே எங்களை அழைத்து செல்லுங்கள், பாபா என்று அழைக்கவும் செய்கிறீர்கள். நம்ம தான் கூப்பிடுறோம், கடவுளே எங்க நிம்மதி இருக்கோ அங்க கூட்டு போ அப்படின்ட்டு அழைக்கிறோம். அமைதி எங்கே கிடைக்கும் என்பது சாது சன்னியாசிகள் போன்ற யாருக்குமே தெரியவில்லைன்னு சொல்றாரு. சுகம் அமைதி என்பது எங்கே கிடைக்கும் என்பதை குழந்தைகளாகிய நீங்க இப்போது தெரிஞ்சிட்டீங்க. சாது சன்னியாசிகளுக்கு கூட தெரியாது அமைதி எங்க கிடைக்கும், சுகம் எங்க கிடைக்கும். ஆனா நமக்கு தெரியும்ல. இப்போ உடனே சொல்லுவோம், ஆத்மாவுடைய சுயதர்மமே அமைதி. ஆத்மா பரந்தாமத்துல அமைதியா இருக்கும், சொர்க்கத்துல சுகமா இருக்கும். இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. அவங்க காக்கை எச்சத்திற்கு சமம்னு சொல்லிட்டாங்க சுகத்தை. ஆனா நமக்கு பாபா உடம்புல இருந்துட்டே சுகமா எப்படி வாடுதுன்னு இப்ப கத்து கொடுக்குறாரு. பாபா நமக்கு 21 பிறவிகளுக்கு சுகம் கொடுப்பதற்காக இப்போது வந்துள்ளார். மற்றபடி பின்னால் வரக்கூடிய அனைவருக்கும் முக்தி அளிக்க வந்துள்ளார். இப்ப நமக்கு வந்து 21 பிறவிக்கு சுகம் கொடுக்குறாரு. நேரடி குழந்தைகளுக்கு 21 பிறவிக்கு ஆஸ்தி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வருவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து வெறும் முக்தி தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க ஃபுல் ஞானத்தையும் நம்ப மாட்டாங்க, சொர்க்கத்தையே ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப அங்க சொர்க்கத்தையே ஏத்துக்காதவங்க 2500 வருஷம் வரமாட்டாங்க. மீதி 2500 வருஷம் தான் வருவாங்க. அவங்களுக்கு வெறும் முக்தியை மட்டும்தான் கொடுப்பாரு. அவங்க பரந்தாமத்துல போய் இருந்துக்குவாங்க. நம்மலாம் போயிட்டு சொர்க்கத்துல நடிக்க போயிடுவோம். காலம் கடந்து வருபவர்களின் நடிப்பே கொஞ்சமாகத்தான் இருக்கும் சொல்றாரு. இப்ப காலம் கடந்து வராங்களா, பிகே ஆகுறாங்களா, கடைசி வரைக்கும் ஞானம் போயிட்டே இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் நடிப்பு கொஞ்சமா தான் இருக்கும்ன்றாரு. முழு பழைய மரமும் இப்ப முடிய வேண்டும் சொல்றாரு. இப்ப மேல இருந்து பரந்தாமத்துல இருந்து இப்ப கூட நடிக்க வராங்களா, அவங்க கொஞ்ச நேரம் தான் நடிப்பாங்க. நடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழு பழைய மரமும் முடியணுன்றாரு. இப்போது உங்களுடைய இந்த மறைமுகமான அரசாங்கம் தெய்வீக மரத்தின் நாற்றை நட்டு கொண்டிருக்கிறது சொல்றாரு. ஆனா இது வந்து பாபா வந்து ஒரு மறைமுகமா ஒரு கவர்மெண்ட் நடத்துறாரு. இதுல நம்மளுடைய தெய்வீக மரத்தின் நாத்து நட்டுட்டு இருக்கிறாரு. தேவதைகளை ஒருத்தவங்களா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கள் காட்டு மரங்களின் நாற்றை நட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து அந்த மரம் முளைக்கணும், அப்பதான் மழை வரும்னு சொல்லிட்டு அந்த நாத்தை நட்டுட்டு இருக்கிறாங்க, மரத்தோட நாத்தை நட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாபா வந்து நம்மள முட்களிலிருந்து மாற்றி தெய்வீக மலர்களின் மரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் சொல்றாரு. நம்மள முள்ளா இருக்கிற நம்மள மலரா மாத்தி அந்த தெய்வீக மலர்களின் மரத்தை இப்ப உருவாக்கிட்டு இருக்கிறார். அதுவும் அரசாங்கம் தான், ஆனா இது கூட மறைமுகமான அரசாங்கமாகும் சொல்றாரு. அவர்கள் என்ன செய்கிறார்கள் மற்றும் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. மரங்களின் கன்றுகளை நட்டு கொண்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து உலகம் அழியக்கூடாது, ஓசோன் லேயர்ல வந்து டிப்ளீட் ஆயிடக்கூடாது, இந்த குளோபல் வார்மிங் வந்துடக்கூடாதுன்ட்டு மரமா நட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த காட்டு மரங்கள் அநேக விதமாக இருக்கின்றன. ஒவ்வொருவரும் விதவிதமான கன்றுகளை எல்லாம் நடுறாங்க. இப்போது குழந்தைகளாகிய உங்களை பாபா மீண்டும் தேவதைகளாக்குன்றார். நீங்கள் சதோ பிரதான தேவதைகளாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவின் சக்கரத்தை சுத்தி சுத்தி வந்து இப்படி தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள் சொல்லி சொல்றாரு. ஒருவர் எப்போதுமே சதோ பிரதானமாக இருப்பது என்பது நடப்பதே இல்லைன்னு சொல்றாரு. ஒருத்தவங்க எப்பயுமே நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்றது நடக்காத காரியம்ன்றாரு. அது வேணா பாபா வேணா இருக்கலாம். பாபா வந்து அவர் பிறப்பிறப்புலே வரமாட்டார். அதனால அவர் எப்பயுமே சத்தியம் சிவம் சுந்தரமா இருக்கிறார். நம்ம வந்து பிறப்பிறப்புல வர்றதுனால எப்பவுமே ஒருத்தவங்க தூய்மையா இருக்கிறது நடப்பதே இல்லைன்றாரு. ஒவ்வொரு பொருளும் புதியதுல இருந்து பழையதாக ஆகிறது இல்லையா. 24 கேரட் தங்கமாக இருந்துச்சு. இப்போது என்ன தங்கம், இப்பெல்லாம் தங்க ஆபரணங்கள் வந்து 24 கேரட் கோல்டா ஏமாத்துறாங்க. இப்போது 9 கேரட் தங்க ஆபரணங்களாக ஆகிவிட்டது. எல்லாம் கலப்படம்ன்றாரு பாபா. மீண்டும் 24 கேரட்டாக ஆக வேண்டும்.
இப்போ ஆத்மா எப்போ பியூரிஃபை ஆகுதோ அப்போ தான் உலகத்தில் கோல்டும் கலப்படம் இல்லாமல் வரும். அப்போ சொத்திகத்தில் தான் 24 கேரட் கோல்டாக வரும். அதை வச்சு தங்க மாளிகைகளாக உருவாக்குவாங்க. பாபா சொல்றாரு ஆத்மாக்கள் அப்படி ஆகி இருக்கின்றன அல்லவா அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆத்மாக்கள்லாம் அப்படி ஆயிருக்காங்க இல்லையா? அந்த 24 கேரட் கோல்டு மாதிரியா இருக்கிறாங்க எல்லாம். 9 கேரட் கோல்டு மாதிரி ஆத்மா இப்போ இருக்குதுன்னு சொல்றாரு. ஒரே கலப்படமா இருக்குதுன்றாரு. இந்த மாதிரி ஆபரணங்கள் ஆகுன்றாரு. இப்போது அனைவரும் கருப்பாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்ப எல்லா ஆத்மாக்களும் கருப்பா தூய்மையற்றவர்களா ஆயிட்டாங்க. ஆத்மாவை சொல்றாரு, உடம்ப சொல்லல. மரியாதைக்காக கருப்பு என்ற வார்த்தையை சொல்லாமல் தூய்மையற்றவர்கள் என்று சொல்லிடுறாங்க. இந்த பதித்த பாவனரே அப்படின்னா பதித்தமானவர்கள்னா தூய்மையற்றவர்கள். இப்போ மரியாதைக்காக கருப்புன்னு சொல்லாம தூய்மையற்றவர்கள்னு சொல்றாங்க. ஆத்மா சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தது. பிறகு எவ்வளவு அழுக்கு சேர்ந்து விட்டது. ஆத்மா ஒரு காலத்துல அவ்வளோ தூய்மையா அவ்வளோ அழகா சதோ பிரதானமா இருந்துச்சு. ஆனா இப்ப எவ்வளவு அழுக்கு சேர்ந்துருச்சு ஆத்மால பாருங்க. இப்போது மீண்டும் தூய்மையாவதற்காக பாபா யுக்திகளை நமக்கு கூறுகின்றார். இப்ப எப்படி தூய்மையாகணும்? ஒன்றும் இல்லை, பாபாவை நினைக்கணும். ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது. எது வந்தாலும் என்னுடைய பழைய கர்மான்ட்டு பொறுத்துக்கிட்டு போயிடணும். இப்படியே நம்ம பொறுத்துட்டு போனோம்னா நம்ம பாவம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த உடம்பு விட்டு கிளம்பிடுவோம். அவ்வளவுதான். இதுதான் யுக்தி. இதுதான் நமக்கு பாபா சொல்றாரு. இது யோகா அக்னி ஆகுன்றாரு. அது மாதிரி நம்ம எது தவறு எது சரி பகுத்தறியும் சக்தியை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும் யார் நல்லவங்க கெட்டவங்க. ஏன்னா கெட்டவங்களோட சேர்ந்தோம்னா அவங்களோட சேர்ந்து நம்ம தவறான காரியம் பண்ணிட்டோம்னா இன்னும் கர்மம் அதிகமாயிடும். இன்னும் இன்னும் நமக்கு கர்ம கணக்கு முடியாது. அப்போ உலகம் விநாசம் ஆனா கூட நம்ம இங்கே தான் இருக்க வேண்டிய வரும். அப்பப்போ ரொம்ப பச்சாதாபப்பட வேண்டி வரும். அப்போ அந்த கர்ம கணக்கெல்லாம் முடியாமல் நம்மளால மேலே போகவே முடியாது. அதனால தான் சொல்றாரு கர்ம கணக்கை சீக்கிரம் முடிங்க. கர்மாதித்த நிலையை அடைங்கன்னா தவறான வழியில போயிடாதீங்க. அது பிகே ஆயிட்டு ஒரு தவறு பண்ணோம்னா 100 மடங்கு தண்டனையா கிடைக்கும். அதனால சொல்றாரு இது யோகா அக்னி ஆகும். இப்ப யோகா அக்னினா பாபாவை நினைக்கிறதா யோகா அக்னி. இதன் மூலம் தான் உங்களுடைய அழுக்கே நீங்கும். இப்ப பாபாவை நினைக்க நினைக்க நம்ம பாவம் பஸ்மமாயிடும். அப்படியே பாவம் பஸ்மமாயிடும். நமக்கு எப்படி நடந்துக்கணும், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது எல்லாமே பாபா நமக்கு சொல்வார். பாபா நினைவுல இருக்கும்போது. இல்லைன்னா நம்ம தவறான வழியில நடத்தப்பட்டு தவறு பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்படி நம்ம மன வழி பிற வழியில போயிட்டு 63 ஜென்மமா தப்பு பண்ணமோ அதே மாதிரி இப்பயும் தப்பு பண்ணிடும். அதனால சொல்றாரு தூய்மை ஆவதற்காக யுக்தியெல்லாம் சொல்றாரு பாபா. பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். என்னை இந்த விதமாக நினைவு செய்யுங்கள் என்று பாபா அவரே கூறுகின்றார். நான் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவன் ஆவேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களை அநேக முறை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கி இந்த மாதிரி தூய்மையாக்கி இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இதை கூட முதலில் நீங்கள் தெரிந்திருக்கவில்லை. இது கூட நமக்கு பிகே ஆகிறதுக்கு முன்னாடி தெரியாது. இன்று நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோம். பிறகு நாளை தூய்மையாவோம் என்பது இப்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர்கள் கல்பத்தின் ஆயுள லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று எழுதி மனிதர்களை காரிருளில் விட்டு விட்டார்கள். அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, இன்னும் கலியுகம் 40,000 ஆண்டு இருக்கு, இன்னும் உலகம்லாம் அழியாது, நம்மளும் செத்து செத்து திரும்ப பிறந்துட்டு இருக்கோம், அது அடுத்த பிறவி வரும் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன தவறுனா செய்யலாம், இல்லை ஒரே பிறவினா இப்பயே நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லா தவறையும் பண்ணிட்டு போவோம், என்ன ஒரு பிறவி தானே, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், யார் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது மனுஷங்களை காரிருளில் தள்ளிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. பாபா அனைத்து விஷயங்களையும் நல்ல விதத்துல இப்ப புரிய வைக்கிறார். பாபா எல்லாமே நமக்கு கர்மா கணக்குல இருந்து கர்மாவை எப்படி கழிக்கணும்ன்றதுல இருந்து எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். நமக்கு யார் படிப்பிக்கின்றார்? ஞான கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய பாபாவே படிப்பிக்கிறார். யார் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளலாக இருக்கின்றாரோ அவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. நமக்கு யாரு வந்திருக்கிறா? இப்போ நமக்கு யார் வந்திருக்கிறா? யார் தூய்மையாக்குறாரோ, உலகத்தையே தூய்மையாக்குறாரோ, யார் ஞான கடலோ, யார் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாரோ, யார் சத்கதியை வழங்குறாரோ, யார் நல்ல கதி கொண்டு போய் விடுறாரோ அவரே வந்திருக்கிறாரு. அந்த வள்ளலே வந்திருக்கிறாருன்ட்டு நீங்க தெரிஞ்சுட்டீங்க. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு மகிமை பாடுறாங்க. கடவுளுக்கு தான் பாடுறாங்க மகிமை, வேற யாருக்கு பாடுறாங்க? ஆனால் அதனுடைய அர்த்தம் எதையுமே தெரிந்திருக்கவில்லை என்றாரு. ஸ்துதி பாடுகிறார்கள் என்றால் அனைவரும் சேர்ந்துதான் செய்கிறார்கள். குடுகுடுப்பையெல்லாம் அடிக்கிறாங்க அல்லவா, தாளம் அடிச்சுலாம் பாட்டு பாடுறாங்க. யார் என்ன கட்டு கொடுத்தார்களோ அதை மனனம் செய்து கொள்கிறார்கள். அப்ப இந்த பாகவத ராமாயணம் இதெல்லாம் மனனம் பண்ணி பாடுறாங்க. இந்த கவசம், கந்த சஷ்டி கவசம், அப்புறம் இந்த ஏதோ நிறைய அந்த சிவபுராணம் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அந்த தாளத்தோட பாடுறாங்க. யார் என்ன கத்து கொடுத்தாங்களோ அதை மனனம் செய்து கொள்கிறார்கள். இப்போது பாபா கூறுகின்றார், எதையெல்லாம் கற்றீர்களோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். பாபா சொல்றார், பக்தியில ஊறி போயிருந்தீங்க இல்லையா,
அப்படியே ரத்தத்திலே ஊறின மாதிரி பக்தி ஊறி போய் கிடக்குது இல்லையா? அதெல்லாம் மறந்துடுங்க. என்ன படிச்சீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்கன்றாரு. ஏன்னா அதெல்லாம் ஞாபகப்படுத்த திரும்ப பக்தியிலேயே அடுத்த பிறவி பக்தி பண்ற மாதிரியே இங்கேயே பிறக்க வேண்டியதா போயிடும். அப்புறம் எங்க சொர்க்கத்துக்கு போறது? இதே நரகத்துல தான் கிடக்கணும் இல்லையா? வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே என்னுடையவர்களாக இப்ப ஆகுங்கள்னு சொல்றாரு. ஒன்றும் இல்லை, மனசார பாபான்னு நினைச்சா போதும். ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைச்சா போதும். வேற எதுவுமே நம்ம வாயால கூட சொன்னார்ல, நேத்து கூட சொன்னார், எனக்கு முன்னாடி நீங்க கை கூட கூப்ப தேவையில்ல. ஏன்னா நீங்களே ஒரு ஆத்மா, நீங்க ஒரு ஆத்மா, நான் பரமாத்மா, அவ்வளவுதான். எனக்கு கை இல்லை, உங்களுக்கு உங்களுக்கு கை இருக்கு, இருந்தாலும் இந்த உடல்ல இருக்கிறதுனால உங்களுக்கு கை இருக்கு. நீங்க என்ன கை கூப்ப கூட தேவையில்லன்ட்டாரு. என்ன நினைச்சாலே போதும். அப்பா வந்து ஒரு மகன் வந்து அப்பாவை எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நினைச்சா போதும்னு சொல்றாரு. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே என்னுடையவர்களாக இப்ப ஆகுங்கள். இப்ப நீங்க சமர்ப்பணம்ன்றீங்களே, பக்தி மார்க்கத்துல அப்படியே வில்வ இலைய கொண்டு போயிட்டு சிவன் தலைமையில வைக்கிறீங்க. அது என்ன சாதாரண விஷயமா? நான் உடல் மனம் பொருள் எல்லாம் உனக்கு தான் சமர்ப்பணம் அப்படின்ட்டு கொடுக்கறது தான் சமர்ப்பணம். வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்னுடைய இப்ப ஆகுங்கள்ன்றாரு. குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே யுக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். இப்போ இல்லறத்துல இருங்க, யாரும் உங்களை எங்கேயும் போக வேணாம், காட்டுக்கு போக வேணாம், எங்கேயும் போக வேணாம், வீட்லயே இருங்க, இருந்துகிட்டே யுக்தியோட நடந்து கொள்ள வேண்டும், தூய்மையா இருக்கணும்ன்றாரு. அவ்வளவுதான். அப்படியே தாமரை இலை மேல, தாமரை இலை எப்படி வந்து சூரியனை பார்த்துட்டு இருக்கு, சேத்துலதான் இருக்கும், சிக்கல்ல தான் இருக்கும், 1008 கர்ம கணக்கு தான் இருக்கும், எல்லாரோடையும் எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். அந்த சிக்கல்ல இருந்துகிட்டே தூய்மை ஆகணும், சூரியனை பார்த்து இருக்கணும், ஞான சூரியனை பார்த்து நம்ம இருக்கணும். அவர் சொல்ற ஞானத்தை கேட்டுக்கின்னு அப்படியே மாறிட்டு ஒரு கர்ம கணக்கா விட்டுட்டே வரணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் முடிச்சிடணும். முடிச்சிட்டா நம்ம வந்து தூய்மையாயிடுவோம். தூய்மையாயிட்டா பாபா கூட போயிடலாம். ஒரு பாபாவையே இப்ப நினைவு செய்ய வேண்டும். அவர்களுடையது ஹடயோகமே ஆகும் சொல்றாரு. அவங்களதெல்லாம் ஹடயோகம். அவங்க மூச்சு பயிற்சி, அந்த கையை காலை ஆட்டுறது, அந்த பிராணாயாமம் அது இதுன்னு செய்யறாங்க. மற்றபடி வந்து புத்தி வந்து பாபாவெல்லாம் நினைக்கிறது இல்ல. எல்லாமே உடலுக்கான யோகம்தான். ஆனா நீங்க வந்து ராஜயோகிகள் ஆவீர்கள். நீங்க பண்றது புத்தி யோகம். நீங்க ராஜயோகி. ராஜா ஆகிறதுக்கான யோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. போய் அங்க கர்மேந்திரியங்களுக்கு ராஜா ஆகுறீங்க, மனசு புத்திக்கு ராஜா ஆகுறீங்க, சுயராஜ்ய அதிகாரி ஆகி உலகத்தையே ராஜ்யம் பண்ண போறீங்க. நீங்க ராஜயோகிகள் ஆவீர்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கும் இப்படி படிப்பினை கொடுக்க வேண்டும். உங்களுடைய நடத்தையை பார்த்து அப்படி பிறர் பின்பற்ற வேண்டும். நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட உங்களை பார்த்து அவங்க மாறணும். நீங்க அட்வைஸ் எல்லாம் பண்ண வேலைக்காகாது. நீங்க மாறாம அவங்களுக்கு ஞானம் மட்டும் வாயால சொன்னீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க மாறி உங்களுடைய நடத்தையை பார்த்து அவங்க வந்து உங்களை வந்து பின்பற்றணுன்றாரு. ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. நீங்களே ஒரு வேளை சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா அப்புறம் மற்றவங்க எப்படி வருவாங்க? சென்டருக்குள்ளார வருவாங்க. அதனால சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. ஒருவேளை சண்டையிட்டுக் கொண்டீர்கள் என்றால் மற்றவர்கள் அனைவரும் என்ன புரிந்து கொள்வார்? இவர்களிடத்தில் நிறைய கோபம் இருக்கிறதுன்னு தான் புரிஞ்சுக்குவாங்க. பிகேஸ்னாலே என்ன கோவப்படுவாங்க போலதுன்னு நினைச்சுக்குவாங்க இல்லையா? உங்களிடத்தில் எந்த விகாரமும் இப்ப இருக்கக்கூடாதுன்றாரு. இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை ஒழிக்க தான் நம்ம பிகே ஆகி வந்திருக்கிறோம். அதுக்காக தான் இந்த சென்டருக்குள்ள வந்து யோகா பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அந்த 5 விகாரம் இங்க நமக்குள்ளார இருக்கக்கூடாதுன்றாரு. மனிதர்களுடைய புத்தியை சிதற வைக்கக்கூடியது இந்த சினிமாவாகும். பாபா சொல்றாரு, நம்ம சினிமா பார்த்தோன்னா நம்ம புத்தி சிதறுன்றாரு. இது ஒரு நரகத்தை போன்றதாகும். சினிமா வந்து ஒரு நரகம் மாதிரி. அதாவது சினிமானா பாபா சொல்றாரு சின்கிமா அப்படின்னு ஒரு முறையில சொல்லியிருக்காரு. சின்னா பாவம், பாவத்தின் அம்மா, அதுதான் வந்து சினிமா அப்படின்னு சொல்றாரு. அங்க சென்ற உடனேயே புத்தி கெட்டு விடுகிறது. சினிமாவுக்கு போனீங்கன்னா அங்க அந்த 5 விகாரம் சம்பந்தப்பட்ட சீன்ஸ் தான் ஓடும். அதை பார்த்தா பிள்ளைங்களோட மனசு கெட்டு போயிடும். அங்க சென்ற உடனே உங்களோட புத்தி கெட்டு விடுகிறதுன்றாரு. உலகத்தில் எவ்வளவு குப்பைகள் இருக்கின்றன. அதுவும் இப்ப வர சினிமாலாம் கேட்கவே வேணாம். அதனால அதை பார்த்தாலே வேஸ்ட்ன்றாரு. உலகத்தில் எவ்வளவு குப்பைகள் இப்ப இருக்கின்றன. ஒரு பக்கம் அரசாங்கம் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சட்டம் போடுது. இருந்தாலும் கூட நிறைய திருமணங்கள் இப்போது நடந்து கொண்டுதான் இருக்கிறதுன்றார். 18 வயசுக்கு மேல தான் திருமணம் செய்யணும், அதுக்கு உட்பட்டவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய திருமணங்கள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கு. குழந்தை திருமணம் எல்லாம் நடக்குதுன்றார். குழந்தைகளை மடியில் அமர்த்தி திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பாபா பார்த்துட்டு சொல்றாரு மேல இருந்து. பாபா நம்மை இந்த மோசமான உலகத்திலிருந்து அழைத்து செல்கின்றார் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த எப்பேற்பட்ட உலகம் பாருங்க, இது எவ்வளவு மோசமா இருக்கு. குழந்தை திருமணம் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துல இருந்து, நம்ம மோசமான உலகத்துல இருந்து பாபா நம்மள கூட்டிட்டு போறாரு. நம்மை சொர்க்கத்திற்கே எஜமானர்களாக ஆக்குகின்றார் சொல்லி சொல்றாரு. பற்றற்றவர்களாக ஆகிடுங்க. இனிமே எது மேலயும் பற்று வைக்காதீங்க. வைக்கிறதுனால என்ன? உங்க கூட எல்லாரும் வரப்போறாங்களா என்ன? உங்க பேச்சதான் யாராவது கேட்க போறாங்களா என்ன? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் யாருமே சீண்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க.
அதே மாதிரி கூட இப்போ நான் வந்து போக போகிறேன், என் கூட வாங்கன்னா யாராவது வரவா போகிறாங்க? யாரும் வரப்போகிறதில்ல. எது மேலேயும் பற்று வைக்காதீங்கன்றாரு. பற்றற்றவர்களாக இப்போ ஆயிருங்க. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். பாபாவை மட்டும் நினைக்கணும். அவர் தான் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொல்லி பாபா சொல்றார். குடும்பத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இப்போ இல்லறத்துல இருங்க, எல்லார் கூடயும் இருங்க. தாமரை மலர் மாதிரி எல்லா சம்ஸ்காரமும் இருக்கும். விதவிதமா இருக்கும். 5 விரல் மாதிரி எல்லா விதவிதமான சம்ஸ்காரம் ஜாலியா இருக்கும். கலியுகத்துல ஜாலியா அவங்களோட தான் வாழணும். ஆனா பாபாவை நினைச்சுக்கணும். எதுவுமே கவலைப்படக்கூடாது. கார்ட்டூன் ஷோ மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு போயிடணும். இதெல்லாம் என்னுடைய கர்ம கணக்கு முடியுதுன்னு நினச்சிட்டு ஜாலியாக வாழணும். அப்படியே அப்போ தான் வந்து கார்ட்டூன் ஷோ மாதிரி இருக்கணும். முரளி படிச்சுட்டு முரளி வாசிச்சுட்டு அந்த 5 விகாரம் மேலே டான்ஸ் ஆடுவார் கிருஷ்ணர். அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு பாபா கூட போயிடணும். அதான் சொல்கிறார். குடும்பத்தில் இருந்து கொண்டே இப்போ என்ன நினைவு செய்யுங்கள்ன்றாரு. ஏதாவது உழைத்தால் தானே உலகத்திற்கு எஜமானலாக ஆக முடியும். ஆனால் கொஞ்சமாவது சேவையும் செய்யணும் இல்லையா? ஒன்று மனசா சேவையாவது செய்யணும். பாபாவை நினச்சி சக்தி வாங்கி உலகத்துக்கே கொடுக்கணும். அப்பதான் உலகத்துக்கு எஜமானர்களாக ஆக முடியுன்றார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் மற்றும் அசுர குணங்களை விடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நீங்க என்னை மட்டும் நினைங்க. இந்த 5 விகாரத்தை விட்டுடுங்க போதும். இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அதோட குழந்தை குட்டி, பொறாமை, அந்த எல்லாமே பயம், பொறாமை எல்லாமே குழந்தை குட்டிகள் தான். எல்லாத்தையும் விட்டுடுங்கன்றாரு. தினமும் இரவு தங்களுடைய கணக்கை செக் பண்ணுங்கன்றார். சார்ட் வைங்க, சார்ட் வைங்கன்னு அதுக்கு தான் சொல்றாரு. ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்றோம் நமக்கே தெரியாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ நேரம் நினைச்சோன்றது நமக்கு தெரியாது. எவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணோன்றதும் நமக்கு தெரியாது. பாபா நிறைய தடவை சொல்லியிருக்காரு. சங்கல்பம், சுவாசம், இந்த கஜானாக்கள்லாம் கொடுத்துருக்குறான்றாரு சங்கம யுகத்துல. இதெல்லாம் பொக்கிஷம். இந்த எண்ணம், நேரம், சமயம், சுவாசம், நேரம், இது எல்லாமே கஜானா, பொக்கிஷம். இதை யார் வேஸ்ட் பண்றாங்களோ அவங்க திவால் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இப்போ ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறாரு. அவர் காசு பணத்தெல்லாம் வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் லாஸ்ல போயிடுச்சு. எல்லாத்தையும் ஃபைனான்ஸில் போட்டு ஏதோ வந்து லாஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து அவர் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவர் இவர் வந்து புத்தி கெட்டவர், இந்த மாதிரி வந்து லாஸ் ஆயிடுச்சு, திவால் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அது மாதிரி தான் நம்மளும். பாபா வந்து இப்போ நமக்கு அவ்வளோ பொக்கிஷம் வந்து செல்வம் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா நம்மளுடைய எண்ணம், சங்கல்பம், இதை நீங்கள் சிரேஷ்டமாக பயன்படுத்துங்க. அவர் தான் சொன்னார்ல, மனதிற்கான டிவி வச்சுருக்கேன், அதில் நான் பார்க்குறேன்னாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதெல்லாம் எனக்கு டிவியில் இங்கே ஓடுதுன்றாரு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்றது அவருக்கு தெரியும். நம்ம வந்து இன்னைக்கு சொர்க்கத்தை நினச்சிருக்கலாமா, இல்லை அனாதி சுரூபத்தை நினச்சோமா, இல்லை அவர் சொல்கிற மாதிரிலாம் நம்ம சொமானத்தில் இருந்தோமா, எல்லாமே அவருக்கு டிவியில் ஓடும். அதனால கண்டுபிடிச்சிருவாரு. அதனால சங்கல்பத்தை எவ்வளோ நான் வேஸ்ட் பண்ணேன் ஒரு நாளில், அதே மாதிரி நான் எவ்வளோ வந்து சுவாசத்தை வேஸ்ட் பண்ணேன். சுவாசம் பாபா நினச்சேனா இல்லை வேற யாரை பற்றியாவது பேசிகிட்டு இருந்தேனா, அதையும் பாபா பார்த்துருவாரு. எல்லாமே தெரியும். அப்புறம் டைம், நேரம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு டோட்டலாக 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ் நான் வந்து 8 மணி நேரம் தூங்கினேன். சரி, மீதி 8 மணி நேரம் என்ன பண்ணேன்? சரீர நிர்வாகம் பண்ணேன். அப்போ கர்ம யோகியாக இருந்து நான் நினச்சேனா, பாபாவை நினச்சேனா? சாப்பிடும்போது நான் எப்படி சாப்பிட்டேன்? பாபா சொல்கிற மாதிரி நான் ஸ்ரீமத் படி நடந்தேனா? சார்ட் வைங்கன்றார். சார்ட் வைங்க. சார்ட் வச்சாதான் உங்கள் லட்சணம் தெரியும். இல்லை நாளைக்கே மரணம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு காலையிலே நம்ம போகிறோம் அப்படின்னா, உடலை விட்டு போகிறோன்னா அப்போ என்ன சேமிச்சுட்டு போனோம், எவ்வளோ நேரம் பாபா நினச்சா எவ்வளோ சேவை பண்ணோம், அதை தான் பாபா பார்ப்பார். இன்னி வரைக்கும் அப்படியே தந்தை, ஆசிரியர், சத்குருவா இருப்பார் இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும். நாளைக்கு சரீரத்தை விடுறோன்னா நாளைக்கு காலையிலே தர்மராஜா மாறிடுவார், நீதிபதி ஆயிடுவார். கேள்வி கேட்பாரு. உனக்கு பிகே ஆனதுலேருந்து இவ்வளோ நாள் உனக்கு டைம் கொடுத்தேன், இவ்வளோ சங்கல்பம், இவ்வளோ சமயம் இருந்துச்சு, எவ்வளோத்தான் நீ வேஸ்ட் பண்ணியிருக்க பாரு. நீ எங்கேயாவது என்ன நினச்சியா, எங்கேயாவது சேவை பண்ணியா அப்படின்ட்டு அங்கே உட்காந்து கேள்வி கேட்பாரு. அப்போ தான் நம்ம உட்காந்து பாபாவுக்கு, தர்மராஜுக்கு பதில் சொல்லணும். அதனால தான் இங்கேயே நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். அதுக்காக தான் சார்ட் வைங்க, சார்ட் வைங்கன்றாரு. நம்ம எங்கேயாவது போயிடுதா, முரளி படிக்கிறோம், ஆனால் அது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம தாரணை செய்கிறோன்றத பார்க்கணும். இது உங்களுடைய வியாபாரமாகும் சொல்கிறாரு. இதுதான் நம்ம பாபாவோட வைக்கிற வியாபாரம்ன்றாரு. மிக குறைந்தவர்களே இந்த வியாபாரத்தை செய்கிறாங்க. ஆனால் பிகேஸ்லேயே ரொம்ப கொஞ்சம் பேர் தான் சார்ட் வைக்கிறாங்க. பாபாட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு வினாடியில் எதுவும் இல்லாதவர்களாகி இல்லாதவர்களை ராஜாவாக்கி விடுகிறது. பாருங்க, நம்ம திவாலார கதையை பேசுறோம். பாபா சொல்றாரு, இந்த சார்ட், இந்த வியாபாரம் பாபாவோட நம்ம செய்யறோம்ல, அது ஒரு செகண்ட்ல ஒன்றும் இல்லாதவங்கள கூட ராஜாவாக்கிடுதுன்றாரு. அவ்வளோ சேமிக்க முடியுன்றார். சார்ட் வச்சிங்கன்னா தெரியும்.
இந்த மந்திரம் தான் அல்லவா? இப்படிப்பட்ட மந்திரவாதியின் கைகளை பிடித்து கொள்ள வேண்டும். பாருங்க எவ்வளோ மந்திரம் மாயாஜாலம் செய்கிறார் பாபா. ஒரு செகண்ட்ல ஏழையா இருக்கிறவங்கள பிரின்ஸ் ஆக்கிறாரு. இப்படிப்பட்ட மந்திரவாதியின் கைகளை பிடிச்சிக்கணும் இல்லையா? இவர் நம்மை யோக பலத்தின் மூலம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுகின்றார். இவர் நம்மளை எப்படி ஆக்குறாரு? யோகா யோக சக்தி மூலமா தான் நம்மளை தூய்மையாக மாத்துறாரு. வேற யாரும் மாற்ற முடியாது. கடவுளை தவிர வேற யாரும் நம்மளை மாற்ற முடியாது. கங்கையின் மூலம் யாரும் தூய்மையாக முடியாதுன்னு சொல்றாரு. போய் கங்கையில குளிச்சாலாம் பாவம் போயிடும், அதோட நம்ம முக்தி அடைஞ்சு பறந்தாம போயிடுவோம்லாம் கிடையாது. திரும்ப இங்கே தான் போறப்போம். அப்படி கங்கையில குளிச்சு போயிருந்தா இந்நேரம் எல்லாரும் பறந்தா போயிருப்பாங்கல்ல. பாப்புலேஷன் இவ்வளோ ஆயிருக்காது இல்ல, 800 கோடியும் தாண்டுது. யாரும் பரந்தாமத்துக்கு போல, முக்தி அடையல. அதனால பாபா ஒருத்தரால தான் நம்மளை தூய்மை பண்ண முடியும். குழந்தைகளாகி உங்களிடத்தில் இப்போது எவ்வளவு ஞானம் இருக்குதுன்னு சொல்றாரு. பாபா மீண்டும் வந்துள்ளார் என்று உங்களுக்குள் குஷி இருக்கணும். அதே பாபா, அதே கடவுள் போன கல்பத்துல என்னை காப்பாத்தி கூட்டு போய் சொர்க்கத்துல விட்டாரு, அவரே தான் மீண்டும் வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சா எவ்வளோ ஒரு குஷி இருக்கும். தேவிகளுடைய சித்திரங்களை கூட எவ்வளவு உருவாக்கி இருக்கிறாங்க. தேவி சித்திரங்கள்லாம் பாருங்க, அம்மனுடைய சித்திரங்கள்லாம் நிறைய உருவாக்கி இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் ஆயுதங்களை காட்டி பயங்கரமாக உருவாக்கி விட்டார்கள். காளியோடைய சித்திரம்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே பயமா இருக்கு. நாக்க தொங்க போட்டு ஒரே மண்டவோட மாலையெல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி பிரம்மாவிற்கு கூட எத்தனை கரங்களை காட்டி விட்டார்கள். பிரம்மாவுக்கு கூட அந்த அந்த பக்தியில பிரம்மாவுக்கு 1000 கைகள்லாம் காமிச்சிருக்கிறாங்க. பிரம்மாவின் புஜங்கள் லட்சக்கணக்கில் இருக்கும் என்பதை இப்ப குழந்தைகளாகி நீங்க புரிஞ்சிட்டீங்க. இப்ப அவர்தான் இப்ப 13 லட்சம் பிகேஸ். அப்ப எவ்வளவு ஹேண்ட்ஸ் பிரம்மா பாபாக்கு, ரைட் ஹேண்ட்ஸ். அங்க மேல இருந்து எல்லாரையும் ஏக்குறாரு. அவங்க எல்லாரையும் கருவியாக்கி உலகத்தையே மாத்திட்டு இருக்கிறாரு பிரம்மா. பிரம்மா மூலமா சிவன் மாத்திட்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு லட்சக்கணக்கில் கைகள் இருக்குன்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றாரு. இவ்வளவு பிரம்மா குமார் குமாரிகள் அனைவரும் பாபாவின் படைப்புகள் அல்லவா? எனவே பிரஜாபிதா பிரம்மாவிற்கு எத்தனை புஜங்கள் இருக்கின்றன சொல்லி சொல்றாரு. நீங்கள் இப்போது மழை நிரம்பிய மேகங்கள் ஆவீர்கள். இப்ப பாபா ஞான ஞான மழையை நமக்கு பொழியிறாரு. நம்ம அந்த மழையை அதை நிரப்பிக்கிட்டு போய் மேகங்களாகி பொழியணும். உங்களுடைய வாயிலிருந்து எப்போதும் என்ன வரணும்? ஞான ரத்தினங்கள் தான் வெளிவர வேண்டும். வாயை திறந்தாலே அந்த ஞானம் தான் வரணும். சாதாரண வார்த்தைகள் வரக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் யார்? இறைவனுடைய குழந்தைகள். ஞான ரத்தினங்களை தவிர வேறு எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த ரத்தினங்கள் யாரும் மதிப்பிட முடியாது. இந்த ரத்தினத்தெல்லாம் இவ்வளோ இவ்வளோ அப்படின்ட்டு யாராலையும் மதிப்பிட முடியாது. இது 1 ரூபா 2 ரூபா 10 ரூபான்ட்டு பாபா சொல்ற ஞானத்தெல்லாம் நம்மளால எப்படி இந்த ஸ்டாரை கூட்ட முடியாதோ, அந்த மாதிரி வானத்துல இருக்கிற நட்சத்திரம் எண்ண முடியாதோ, அந்த மாதிரி இந்த ஞான ரத்தினங்களை நம்மளால கணக்கிட முடியாது. அதனாலதான் சொர்க்கத்துல உங்களுக்கு கணக்கிட முடியாத செல்வம்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ செல்வம் அள்ளிட்டு போறீங்கன்னா இந்த இந்த ஞானம் தான் நம்ம புத்தியில ஏத்திட்டு போறோம். பாபா கூறுகின்றார், மன்மனா பவ மன்மனா பவ. இதை மட்டும் நினைவு செய்யுங்க. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் தேவதைகளாக ஆவீர்கள். அதாவது ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைவு செஞ்சீங்கன்னா தேவதைகளாக ஆவீங்க. ஏன்னா அவரை நினைச்சா அவரை மாதிரி தானே ஆகணும். அதனால அவரை மாதிரியே தேவங்கா தேவ், அவர் தான் தேவதைகளின் தேவன். அவரை மாதிரி நம்ம ஆயிடுவோம்னு சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். இரவு வகுப்பு ஒன்று இருக்கு. 13/3/1968 69 பாபா சரீரம் விடுறாரு. 68ல மார்ச்ல பாபா கிளாஸ் இரவு எடுத்திருக்காரு. இரவு கிளாஸ் எடுத்துட்டு தான் பாபா போய் படுப்பாரு. அதனால பிரம்மா பாபாவோட சிவபாபா பேசுறாரு. கண்காட்சிகளை திறக்க உங்களிடத்தில் பெரிய பெரிய மனிதர்கள் வருகிறார்கள். பகவானை அடைய இவர்கள் நல்ல வழியை கண்டுள்ளார்கள் என்று மட்டும்தான் புரிந்துள்ளார்கள். இப்ப கண்காட்சி நம்ம திறக்கணும். அதுல 7 நாள் கோர்ஸ், சிவலிங்கம் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா? அதுல பெரிய பெரிய மனுஷங்களாம் வராங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்கன்னா, பகவானை அடையறதுக்கு இவங்க நல்ல நல்ல வழியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு தான் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா பகவானே சொல்றாருன்றத புரிஞ்சுக்கல. எப்படி பகவானை அடைவதற்கு சத்சங்கம் போன்றவர்களை செய்கிறார்கள், வேதம் படிக்கிறாங்க. அது போல இது கூட இவர்கள் இந்த வழியை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களாம். பாபா சொல்றாரு, எப்படி சத்சங்கம்லாம் பகவான் அடையறதுக்காக நிறைய போதனைகள் எல்லாம் செய்யறாங்க, அங்கெல்லாம் அது வேதம்லாம் படிக்கிறாங்களா, அந்த மாதிரி இது ஒரு இடம் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாங்க. மற்றபடி இவர்களுக்கு பகவானே படிப்பிக்கின்றார் என்று புரிந்து கொள்வதில்லை. ஆனா யார் வந்தாலும் இங்க கடவுளே எல்லாரையும் இயக்கிட்டு இருக்கிறாரு, கடவுள் தான் இந்த பாடத்தை எடுக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கல. நல்ல காரியம் செய்கிறார்கள், தூய்மை இருக்கிறது மற்றும் பகவானை சந்திக்க வைக்கிறார்கள்.
அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த தேவிகள் நல்ல வழியை கண்டறிந்துள்ளார்கள், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. யார் மூலம் திறப்பு விழா செய்ய வைக்கிறீர்களோ அவர்கள் தங்களை மிகவும் உயர்ந்தவர்களாக புரிந்து கொள்கிறார்கள். இப்போ யாராவது விஐபிஸ்லாம் கூப்பிட்டு நம்ம திறப்பு விழா செய்ய வைக்கிறோம் அப்படின்னா அவங்கள பெருசா உயர்ந்தவர்களா நினைச்சுக்கிறாங்க. சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பெரிதிலும் பெரிய மனிதர் என்று பாபாவை புரிந்து கொள்கிறார்கள். மகா புருஷர் இந்த பிரம்மா பாபாவை அப்படி நினைச்சுக்கிறாங்க. மகா புருஷர் அவரை சென்று சந்திப்போம் என்று புரிந்து கொள்கிறார்கள். முதலில் படிவத்தை நிரப்பி அனுப்புங்கள் என்று பாபா கூறுகின்றார். முதல்ல ஃபார்மை நிரப்பி அனுப்புங்கள்ட்டு சொல்லி பாபா சொல்றார். முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் அவருக்கு பாபாவின் முழு அறிமுகத்தை அளியுங்கள். இப்போ யார் வந்தாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிவபாபா யாரு அதை வந்து முழு அறிமுகத்தை கொடுங்கன்னு சொல்றாரு. அறிமுகம் இல்லாமல் வந்து என்ன செய்வார்கள்? இப்போ நம்ம எதுவுமே சொல்லலை, ஞானத்தையே புரிய வைக்கல, வந்து டக்குன்னு ஏதாவது வந்தா அவங்களுக்கு என்ன புரியும்? ஒன்றும் புரியாது இல்லையா? அதனால சொல்றாரு கிளாஸ் கவனிச்சா புரியாது, ஃபர்ஸ்ட் அறிமுகம் கொடுத்துட்டு அப்புறம் கூட்டுவாங்க. முழுமையான நிச்சயம் இருந்தால் தான் சிவபாபாவை சந்திக்க முடியும் சொல்றாரு. முழுமையான யாருக்கு நிச்சயம் இருக்கோ அவங்க தான் பாபா சிவபாபா வந்து மீட் பண்ண முடியும். அறிந்து கொள்ளாமல் சந்தித்து என்ன செய்வார்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப சரியா நம்ம நிச்சய புத்தி இல்ல, சரியா நம்ம பாபாவே தெரிஞ்சுக்கலன்னா அவங்களாம் வந்து பாபாவை மீட் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. நிறைய செல்வந்தர்கள் வருகிறார்கள், நாம் இவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். நிறைய பணக்காரங்களாம் வராங்க இல்லையா, நாம் இவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம பிகேஸ்க்கு இந்த சென்டருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. யாராவது ஏழை ₹1 கொடுக்கின்றார். இப்போ பிகேஸில் யாராவது ஏழை ஏழை மாதாஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ₹1 பாபா கொடுக்குறாங்க. அந்த பணக்காரவங்க ₹100 கொடுக்குறாங்கன்னா ஏழைகளின் ₹1 தான் பாபாவுக்கு மதிப்பு மிக்கதாகி விடுகிறதுன்னு சொல்றாரு. அந்த அந்த செல்வந்தர்கள் ஒருபோதும் அந்த பணக்காரங்க ஒருபோதும் நினைவு யாத்திரையில் யதார்த்தமான விதத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, பணக்காரங்க வந்து அந்த பணத்தினுடைய ஹெல்ப் பண்றாங்க, அது அது வந்து சரிதான். அவங்களால முடிஞ்சது காசு உதவி செய்றாங்க சென்டருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து பாபாவை நினைக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு பாபா யாருன்னு தெரியாது, பாபாவை நினைக்க மாட்டாங்க, அவங்களால நினைக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு செல்வம் சம்பாதிக்கிறதுல தான் புத்தி போகும் இல்லையா? அவங்க ஆத்ம உணர்வு வராது, அவர்கள் ஆத்ம அபிமானிகளாக ஆக முடியாதுன்றாரு. முதலில் தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாக ஆவது என்பதை எழுதி கொடுக்க வேண்டும். அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எப்படி இந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகிறதுன்றதை எழுதி கொடுங்க. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக இப்போ ஆக வேண்டும். இதில் பிரேரணை தூண்டுதல் போன்ற விஷயம்லாம் கிடையாது. அப்படியே மேலேயே இருந்தே பாபா ஜீபும்பா போட்டு அப்படியே எல்லாரையும் மாத்திருவாரு, அப்படிலாம் கிடையாது. அப்படியே மேலேயே பாபா அப்படியே கையை அப்படியே காட்டுவாராம், உடனே இந்த தூய்மை இல்லாதவங்கலாம் தூய்மை ஆயிடுவாங்களாம். அந்த மாதிரிலாம் ஆக முடியாதுன்னு சொல்லுங்க. என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் துரு நீங்கிவிடும் என்று பாபா கூறுகின்றார். இப்போ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாபா பாடம் எடுத்து எல்லாரையும் மாத்திட்டு இருக்கிறாரு. ப்ராக்டிக்கலாக ஸ்ரீமத் படி நடக்க வச்சு ஒன்னொன்னா நம்ம செஞ்ச தவறெல்லாம் புரிய வச்சு எல்லாத்தையும் மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் செயல்ல என்ன மாற்றமோ அதை கொண்டு வராரு, அப்புறம் வார்த்தையில மாற்றத்தை கொண்டு வராரு, அப்புறம் எண்ணத்திலேயே மாற்றத்தை கொண்டு வராரு, சங்கல்பத்திலேயே மாற்றத்தை கொண்டு வராரு. எல்லாத்தையும் கொண்டு வந்து அடி அடியிலும் ஸ்ரீமத் படியை நடக்க வச்சு நம்மளை வந்து பாவனமா ஆக்கிட்டு இருக்கிறாரு. அவரை நினைச்சீங்கன்னா தூய்மை நீங்கிடும்னு சொல்லி சொல்றார் பாபா. கண்காட்சி போன்றவைகள் பார்க்க வருகிறார்கள், ஆனால் பிறகு 2-3 முறை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கண்காட்சிக்கு வராங்க, ஆனா வந்துட்டு அப்படியே போயிடுறாங்கன்னா அவங்களுக்கு நிச்சய புத்தி இல்லை, ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். இருந்தாலும் அவங்க திரும்ப ஒரு 2-3 முறை வரணும் சென்டருக்கு, வந்து புரிந்து கொள்ளணும். அப்போதுதான் இவர்களுக்கு கொஞ்சம் அம்பு தைத்துள்ளதுன்னு அர்த்தம் சொல்றாரு. தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் நன்றாக பக்தி செய்துள்ளார்கள் என்று நீங்க புரிஞ்சுக்கணுன்றாரு. பாருங்க, நம்ம கண்காட்சியில வந்துட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். சப்போஸ் புரிஞ்சுட்டு நமக்கு சென்டருக்கு வராங்க, வந்து 2-3 முறை வராங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ புரிஞ்சிருக்குது, அம்பு தைச்சிருச்சு, அவங்க தான் நம்மளுடைய தர்மத்தை தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள், அவங்க நல்லா பக்தி செய்துள்ளார்கள் என்று நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா பக்தியின் ஆதாரத்துல தானே ஞானமே கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காரு பாபா. சிலருக்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் லட்சியத்தை பிடித்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அவர்கள் எந்த காரியத்திற்கு உதவுவார்கள்னு சொல்றாரு. சிலருக்கு நன்றாக இருக்குது ஆனா அவங்களால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அவங்க எந்த காரியத்திற்கு உதவுவார்கள்ன்றாரு. நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகளாகி நீங்க இப்ப தெரிஞ்சிட்டீங்க. என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதே புத்தியின் மூலம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய புத்தியில் சக்கரம் இப்போது சுற்றி கொண்டே இருக்கிறது, திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் என்னென்ன செய்துள்ளார்களோ அதை செய்கிறார்கள். இப்ப டிராமா படி எல்லாம் நடக்குது. போன கல்பத்துல என்ன ரியாக்ட் பண்ணாங்களோ, என்ன அவங்க நடிப்போ அதான் அவங்க நடிக்கிறாங்க இல்லையா? பாபா யாரிடமிருந்தும் வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும்
அவருடைய கையில் தான் இருக்கிறது. சிவபாபா எல்லார்ட்டையும் வாங்க மாட்டாரு. யார்கிட்ட வாங்கணுமோ அவங்கள்ட்ட தான் வாங்குவாரு. யார்கிட்ட வாங்கக்கூடாதோ அவங்கள்ட்ட வாங்க மாட்டாரு. இப்போது சென்டர் போன்றவைகள் திறக்கப்படுகின்றன. பணம் காரியத்திற்கு உதவுகிறதுன்னு சொல்றாரு. இது கூட பார்த்தீங்கன்னா, இப்பதான் வந்து அந்த விநாசத்துக்கு முன்னாடி அந்த டூ லேட் போர்டு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பாபா நம்மகிட்ட காசு வாங்குவாரு. நிறைய நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் கட்டுவாரு. நிறைய கட்டடம்லாம் கட்டுவாரு. ஆனா ஒரு நேரம் வரும், அவரே யார்ட்டயும் வாங்க இப்ப கேட்கறாங்கல்ல, அது அது வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்புறம் யாருமே நம்மள கேட்கவே மாட்டாங்க. அது ஒரு டைம் வரும். நம்ம அப்ப போய் பணத்த குடுக்கலாம்னு நெனச்சாலும் நம்மளால குடுக்க முடியாது. அதனால தான் பாபா வந்து காட்டுள்ள போதே தூற்றிக்கொள்ன்றாரு. இப்பவே நம்மளால எவ்வளோ முடியுதோ பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இப்பதான் சென்டர் தொறந்து பாபா வந்து அவரோட சேவைக்காக பயன்படுத்துறாரு. ஒரு டைம் வரும், டூ லேட் போர்ட் போட்டுருவாங்க. அப்ப வந்து பாபா உங்கள்ட்ட நீங்க குடுத்தா கூட வாங்க மாட்டாரு. அப்பல்லாம் பணக்காரங்க வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்களாம். பாபா முடியவே முடியாதுன்னு சொல்லுவாராம். அதான் சொல்றாரு. இப்போது சென்டர் போன்றவைகளே திறக்கப்படுகின்றன. பணம் வந்து காரியத்துக்கு உதவுகிறது. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் போது பணம் என்ன செய்யும் சொல்லி சொல்றாரு. முக்கியமான விஷயம், தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிறது தான். அது மிகவும் கஷ்டம்னு சொல்றாரு. இதில் ஈடுபட வேண்டும். பாருங்க, பணம்லாம் என்ன விஷயம்? முக்கியமான விஷயமே தூய்மையாகிறது தான். அதுதான் ரொம்ப கஷ்டம். இதில் தான் நீங்க இப்ப ஈடுபடணுன்றார். நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ரொட்டி சாப்பிட வேண்டும். அவ்வளவுதான். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். முதலில் நாம் பாபாவிடமிருந்து ஆசி அடைய வேண்டும் என்று புரிந்து கொள்வார்கள். முதலில் நாம் ஆத்மா என்பதை உறுதியாக்க வேண்டும் சொல்றாரு. இப்படி யாராவது வந்தால் தான் ஓட்டத்தில் வேகத்தை கூட்ட முடியும் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்கன்னா ரேஸ்ல வேகத்தை கூட்ட முடியுன்றாரு. உண்மையில் குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலத்தின் மூலம் இப்ப தூய்மையாக்குகிறீங்க என்னும்போது, குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை இருக்கணும். இப்ப நம்ம தூய்மையாகி நம்மளுடைய யோகா பவர் மூலம் உலகத்தையே தூய்மையாக்குறோன்னும் போது நமக்கு எவ்வளோ போதை இருக்கணுன்றாரு. முக்கியமான விஷயமே தூய்மையுடையதாகும்ன்றாரு. இங்கே படிப்பிக்கவும் படுகிறது மற்றும் தூய்மையாகவும் ஆக வேண்டியிருக்கிறதுன்னு சொல்றாரு. சுத்தமாகவும் இருக்க வேண்டும். உள்ளுக்குள் வேறு எந்த விஷயமும் நினைவு இருக்கக்கூடாது. சுத்தமானா பாபா வந்து புத்தி கூட சுத்தமா இருக்கணுன்றாரு. மனசு புத்தி சுத்தமா இருக்கணும். எப்படி வீடை பெருக்கி சுத்தமா வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி மனசுலயும் எதுவும் இருக்கக்கூடாது. பழைய பாஸ்ட், அந்த பாஸ்ட் எல்லாம் இருந்தாலே ஆத்மால சக்தி நிரம்பாது, சக்திசாலியா ஆக முடியாது. அதனால அதையும் கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சுக்கோங்கன்றாரு. உள்ளுக்குள் வேறு எந்த விஷயமும் நினைவு இருக்கக்கூடாது. சுத்தமா இருந்தாதான் சிவன் வந்து மனசுல உட்காருவாரு. குழந்தைகளுக்கு அசரீரி ஆகுக என்று இப்ப புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் இங்கே நடிப்பை நடிக்க வந்திருக்கிறீங்க. அனைவரும் அவரவருடைய நடிப்பை தான் நடிக்கத்தான் வேண்டும். இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க? இவங்க ஏன் எனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க? இவங்க ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றாங்க? இவங்க ஏன் சரியில்லை அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய நடிப்பை நடிக்கத்தான் வேண்டும் சொல்றாரு. இந்த ஞானம் புத்தியளிப்ப இருக்க வேண்டும். நீங்கள் ஏணிப்படியை பற்றியும் புரிய வைக்கலாம். ராவண ராஜ்யமே தூய்மையற்றது. ராமராஜ்யம் தான் தூய்மையானதாகும். பிறகு தூய்மையற்ற நிலையிலிருந்து எவ்வாறு தூய்மையாவது? இப்படிப்பட்ட விஷயங்கள் சிந்தனை இப்ப செய்ய வேண்டும். இதைத்தான் ஞானத்தை சிந்தனை செய்வது என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. இப்ப நம்ம தூய்மையற்ற நிலை ஆயிடுச்சு இல்லையா? இப்ப இந்த மாயா ராஜ்யத்துல எப்படி தூய்மையாவது அப்படின்ட்டு யோசிக்கணும். எப்படி நம்ம இங்க வாழ்ந்துட்டே தூய்மையாகிறதுன்ட்டு சிந்தனை பண்ணணும். இததான் ஞானத்தின் சிந்தனைன்ட்டு சொல்லப்படுகின்றாரு. 84 பிறவிகளின் சக்கரம் இப்ப நினைவில் உங்களுக்கு வரணும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறியிருக்கிறார். இது ஆன்மீக யாத்திரையாகும். பாபா என்ன சொல்றாரு? என்னை நினைவு பண்ணுங்க. 84 பிறவி சக்கரத்தை சுத்துங்க. இதுதான் ஆன்மீக யாத்திரைன்னு சொல்றாரு. பாபாவின் நினைவின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகிறது. பாபாவை நினைச்சாதான் பாவம் அழியும். இந்த சரீர யாத்திரையின் மூலம் என்ன ஆகும்? நான் அங்க போறேன், இங்க போறேன், அந்த இடத்துக்கு போறேன், இந்த இடத்துக்கு போறேன்னா எங்க போயும் பாவம் விநாசம் ஆகாதுன்றாரு. மேலும் ஆனா பாவம் அதிகமாகுதுன்றாரு. இந்த சரிய யாத்திரையின் மூலம் இன்னும் விகர்மங்கள் தான் உருவாகிறது. இந்த பாபாவுடைய நினைவு இருக்குல்ல, அதுதான் தாயத்து என்று சொல்லுங்கள் சொல்றாரு. இந்த பாபா நினைவு இருக்குல்ல, அதுதான் தாயத்து என்று சொல்லுங்கள். நம்ம கையில தாயத்து கட்டுறோம்ல, பாபா இங்க சொல்றாரு, பாபாவின் நினைவுதான் தாயத்து என்று சொல்லுங்கள். இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் அனைத்து துக்கங்களும் தூரம் போய்விடும். துக்கம் தூரம் போவதற்கு தான் தாயத்தை அணிகிறார்கள். அந்த பக்திமார்கள் ஏதாவது ஒன்று கையில கட்டிக்கின்னு இதை கட்டிக்கினா துக்கம் தூரம் போயிடும்னு சொல்லுவாங்க. பாபா இங்க சொல்றாரு, பாபா நினைவு என்ற தாயத்தை அணிஞ்சுக்கங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் இரவு வணக்கமும்.
நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பற்றற்ற உலக ஆகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். குடும்பம் பரிவாரத்தில் இருந்து கொண்டு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்கான உழைக்க வேண்டும். அவகுணங்களை விட்டு குறைத்து கொண்டே செல்ல வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், அனைவரும் பார்த்து பின்பற்றும்படியாக தங்களுடைய நடத்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளுக்குள் எந்த விகாரமும் இருக்கக்கூடாது, அதை சோதனை செய்ய வேண்டும் சொல்றாரு. இப்போ நமக்குள்ளார எந்த விகாரம் இல்லை தானே அப்படின்ட்டு செக் பண்ணிட்டே இருங்க. அதுக்கு தான் சார்ட் வைங்கன்றாரு. வரதானம், இரட்டை சேவை மூலமாக அலௌகீக சக்தியின் சாட்சாத்காரம் சேவிக்கும் உலக சேவாதாரி ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. 2 சேவை செய்ய சொல்றாரு. அதாவது சரீரம் மூலமா காரியம் பண்ணிட்டு இருக்கும்போதே மனதின் மூலமா பூமி பந்தில் பரிசாவா பறந்து சக்தி கொடுக்குற சேவை 2 ஒரே டைம்ல செய்ய சொல்றாரு. இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல 10 வேலை செய்வாங்க. குழந்தையும் பார்த்துக்குவாங்க, சமைச்சுக்குவாங்க, பெருக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே பெருக்குவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா அட் அ டைம்ல 2 வேலை செய்வாங்க பெண்கள். அந்த பெண்களா பார்த்து தான் பாபா நமக்கு இப்போ சேவை செய்ய சொல்றாரு. நம்மளை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு தான் அது அத்துப்படியாச்சு, ஈஸியாக செஞ்சிருவீங்க, சேவை பண்ணுங்க. நீங்க வந்து காரியம் பண்ணிட்டு இருக்கும் போதே மனதின் மூலமா சக்தி கொடுக்குற சேவை செய்யுங்க. அந்த மாதிரி மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா அலௌகிக சக்தி வந்து உங்களுக்கு காட்சியா மற்றவங்களுக்கு காட்சி காட்டும்னு சொல்றாரு. அந்த அலௌகிக சக்தியின் சாட்சாத்காரம் சேவிக்கும் உலக சேவாதாரி ஆவீர்களாகன்ற வரதானம் கொடுக்குறாரு. உலகத்துக்கே சேவை செய்றீங்க, சும்மாலாம் கிடையாது. உலகத்துக்கே சக்தி கொடுக்குறீங்க, அப்போ உலக சேவாதாரி ஆவீர்களாகன்ற வரதானம் கொடுக்குறாரு. எப்படி தந்தையின் சுரூபமே உலக சேவாதாரி ஆகும், கடவுளுடைய சொரூபமே என்னன்னா உலகத்துக்கே சேவை செய்ய வந்துக்கிறார் அவர், விஸ்வ கல்யாணக்காரி. அதே போல நீங்களும் தந்தைக்கு சமமாக உலக சேவாதாரி ஆவீர்கள். சரீரம் மூலமாக ஸ்தூல சேவை செய்தபடியே மனதின் மூலமாக உலக மாற்றத்தின் சேவையில் மும்முரமாக இப்ப இருங்கன்னு சொல்றாரு. ஒரே நேரத்தில் உடலால் மற்றும் மனதால் சேர்ந்தார் போல இப்ப சேவை நடக்கட்டும்ன்றாரு. யார் மனசா சேவை மற்றும் கர்மனா சேவை சேர்ந்தார் போல செய்கிறாங்களோ அவர்களை பார்ப்பவர்களுக்கு எப்படி தெரியும்? இது ஏதோ ஒரு அலௌகிக சக்தி இவர்களிடம் இருக்கிறது என்ற அனுபவம் அல்லது சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. ஒரு ஃபரிஸ்தா மாதிரி ஒரு காட்சிக்கு தெரியும் அவங்களுக்கு, ஏதோ இவங்கள்ட்ட ஒரு அபார சக்தி இருக்குன்ட்டு தோணும். ஏன்னா நம்ம அப்படியே லேசா வேலை செய்வோம். ஏன்னா நம்ம புத்தி வந்து பூமி பந்து மேல ஃபரிஸ்தாவா பறந்துன்னு இருப்போம். ஆனா இங்க கை மட்டும் வேலை பண்ணிட்டு இருக்கோம். கையால நம்ம எல்லா காரியமும் பண்ணிட்டு இருப்போம். அந்த உடம்பு வந்து அதோட வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா மனசு புத்தி ஃபுல்லா பூமி பந்துல சக்தி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம இப்ப பாத்திரம் விளக்கிட்டு கூட அப்படி செய்யலாம். ஏன்னா பாத்திரம் விளக்குறது என்ன, எப்பயும் போல சபினா எடுத்து அப்படியே நம்ம மட்டும் பாத்திரத்தை துவைக்க போறோம். ஏன் அதுல புத்தி போகணும்னு அவசியமே கிடையாதுல்ல. நம்ம நேரா பூமி பந்துல போயிட்டு அந்த அந்த இந்த வேலையும் நடக்கும், அதுவும் நடக்கும். அப்ப நம்மளை பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரு ஃபரிஸ்தா மாதிரி தெரியும். அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கன்றாரு. அப்போ உங்களுக்கு அலௌகீக சக்தி ஏதோ இருக்குது இவங்கள்ட்டன்ட்டு அனுபவமாகும். எனவே இந்த பயிற்சியை நிரந்தரமானதாகவும் இயல்பானதாகவும் ஆக்கி கொள்ளுங்கள் சொல்றாரு. இதை அப்படியே பர்மனண்டா ஆக்கிடுங்க, இயல்பா ஆக்கிடுங்க இந்த பயிற்சியை அப்படின்னு சொல்றாரு. மனசா சேவைக்காக குறிப்பாக ஒருமுக நிலையின் பயிற்சியை இப்ப அதிகரிங்கன்னு சொல்றாரு. இதுக்காக கான்சென்ட்ரேஷன் பவர் வேணும், அந்த பயிற்சியை அதிகரிங்கன்றாரு. ஸ்லோகன், அனைவரிடமிருந்தும் குணங்களை கிரகிப்பவர் ஆகுங்கள், ஆனால் பின்பற்ற வேண்டும் என்றால் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். எல்லாரையும் பாருங்க, எல்லார்ட்டையும் அவகுணங்களும் இருக்கும் குணங்களும் இருக்கும். அவகுணத்தை பாத்துறாதீங்க. அன்னப்பறவை மாதிரி குணங்களை மட்டும் பாருங்க. அவங்கள்ட்ட என்ன நல்லது இருக்கு, நல்ல அவங்கள்ட்ட என்னென்ன வந்து குவாலிட்டிஸ் இருக்கு. திறமைசாலியா இருப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்துல திறமைசாலியா இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயம், சில விஷயம் அவங்கள்ட்ட நமக்கு பிடிக்காது, அதெல்லாம் விட்டுடுங்க, அதை பார்க்காதீங்க. எல்லார்ட்டையும் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்காங்க அன்னப்பறவை மாதிரி. ஆனா ஃபாலோ பண்ணணும்னா எல்லாரையும் ஃபாலோ பண்றாதீங்க. ஃபாலோ பண்ணணும்னா பிரம்மா பாபா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவ்யக்த சமிஞை, சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை இப்ப கடைபிடிங்கள். இப்போது பரிசுத்தம் மற்றும் பயமின்மையின் ஆதாரத்துல சத்தியத்தின் மூலம் பிரத்யட்சம் செய்யுங்கள். இப்போ உண்மையான பாபாவை, சத்தியம் சிவம் சுந்தரத்தை பிரத்யட்சம் பண்ணுங்க. எப்படின்னா சத்தியத்தின் மூலம் பிரத்யட்சம் செய்யுங்க. வாய் மூலமாக சத்தியத்தின் அதிகாரம் இயல்பாகவே தந்தையை வெளிப்படுத்தும். இப்போது பரமாத்மா அணுகுண்டு போட சொல்றாரு. ஆட்டம் பாம். பரமாத்மா அணுகுண்டு என்னன்னா சத்திய ஞானம். இந்த சத்திய ஞானத்தை நீங்க வந்து போடுங்க பூமியில. அதன் மூலமாக பூமியை இப்ப மாற்றம் செய்யுங்கன்னு சொல்றாரு. இதற்கான எளிய சாதனமாவது என்னன்னா எப்போதும் வாயில் அல்லது எண்ணத்தில் நிரந்தர மாலைக்கு சமமாக பரமாத்மா நினைவு இருக்கட்டும். எல்லோருக்குள்ளும் மேரா பாபா என்ற ஒரே ஈடுபாடு இருக்கட்டும். இது நீங்க சொல்ல சொல்ல எல்லார் மனசுலயும்
மேரா பாபான்ற ஈடுபாடு வந்துடும். எண்ணம், சொல் மற்றும் செயலில் இதே அகண்ட இடையறாத ஈடுபாடு இருக்கட்டும். எல்லாருக்கும் எண்ணத்துலேயும் வார்த்தையிலையும் செயல்லையும் மேரா பாபா மேரா பாபா என்ற ஈடுபாடு இருக்கட்டும். இதே நிரந்தர ஜபமாக இருக்கட்டும். இந்த கிறிஸ்டின்ஸ்லாம் ஜபம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நம்மளுடைய வாயிலேருந்து எப்போ பார்த்தாலும் மேரா பாபா, என்னுடைய பாபான்னு வரணும். இதே நிரந்தர ஜபமாக இருக்கட்டும். இந்த ஜெபித்தல் ஏற்பட்டு விட்டது என்றால் மற்ற எல்லா விஷயங்களும் முடிஞ்சு போயிடும் சொல்றாரு. எப்போ உலகத்துல எல்லாம் இந்த எல்லா பிரச்சனைகளும் எப்போ முடியும்னா, நம்ம இந்த மேரா பாபான்றது ஜெபிக்கிறது எல்லார் மனசுலையும் ஏற்பட்டுருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.